Thank you, Father. எங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்க சிந்தனையை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்கள் அப்பா நாங்க வாழ்கிற நாட்கள் ஆண்டவரே, இதா அப்பா சூழ்நிலை குறித்து நினைக்காத படிக்க ஆண்டவரே, இதா அப்பா எங்க சிந்தனை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க சிந்தனை முற்றிலும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்களை வழி நடத்துகிறா ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களை வழி நடத்துகிறா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Father. Thank you, Father. Para
கிருபையினால் நீர் மூலமாகாமல் பார்த்தீரையா. நீர் என்னில் வைத்த கிருபையினால் நீர் மூலமாகாமல் பார்த்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அழிக்காதே, கடுங்கோபத்தால் என்னை அழிக்காதே. தயவாக என்னை நீ தேற்றினே, தயவாக என்னை நீ தேற்றினே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. நன்றியுள்ளே நன்றாதே, நன்றியுள்ளே நன்றாதே. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராத மறுப்பினோ மறப்பேனோ மறப்பேனோ. சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. நன்றியுள்ளே நன்றாதே, நன்றியுள்ளே நன்றாதே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. நன்றியுள்ளே நன்றாதே, நன்றியுள்ளே நன்றாதே, நன்றியுள்ளே நன்றாதே, நன்றியுள்ளே நன்றாதே. மறப்பேனோ மறப்பேனோ உமது அப்பாடி நடத்தினார் பாடலே. மறப்பேனோ உமது அன்பை, நன்றியுள்ளே நன்றாதே, நன்றியுள்ளே நன்றாதே. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை. அப்பா எங்க வாழ்க்கையை மாற்றினார் பாடலே. ஒரு நாளும் ஆண்டவரே, நன்றியுள்ளே நன்றாதே, நன்றியுள்ளே நன்றாதே. நன்றியுள்ளே நன்றியுள்ளே
செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதாப்பா எங்க வாழ்க்கை நீங்க காட்டு நண்பு ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்க மறக்க மாட்டோம் ராஜா. அப்பா நீங்க வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நீ நடத்தினதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபீரோ என்று ஆண்டவரே நாங்க நிற்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டவரே நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா எங்களை அழைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென் ஆமென். தூரமா இருக்கு, பின்னாடி சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. உங்க சவுண்டை விட மைக் சவுண்ட் அங்க ஓடுது. ஆமென் ஆமென். 6 மாசம் கடந்து முடிஞ்சு 7வது மாசம் நிற்கிறது நிர்மூலமாகாத அவரோட சத்தமா சொல்லுங்க சுத்த. ஆமென். இனியும் நடத்த போகிறது அவரோட கிருபை தான். ஆமென். ஒரு நாள் அவரோட அன்பு நம்மளை விட்டு போவாது. அத சந்தோஷமா பக்கத்துல தட்டி சொல்லுங்க. அவர் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். தட்டி சொல்லுங்க. அவர் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் எப்பவுமே உங்களை நடத்திட்டு இருக்கார். ஆமென் ஆமென். சந்தோஷத்தோட கைகளை நல்லா தட்டி ஆமென். வாழாக்காமல் அவர் நம்மளை எல்லாத்துக்கும் தெரிஞ்சப்பட்டு தானே சத்தம் அங்கிருந்து வரணும். ஆமென். ஹல்லேலூயா துதியுமக்கே, ஹல்லேலூயா துதியுமக்கே, ஹல்லேலூயா துதியுமக்கே, ஹல்லேலூயா துதியுமக்கே. பாலாக்காமல் என்னை தலையாக்குவே, வீழாக்காமல் என்னை மேலாக்குவே, பாலாக்காமல் என்னை தலையாக்குவே, வீழாக்காமல் என்னை மேலாக்குவே.
Amen. Hallelujah. Hallelujah. இந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே? இந்த லிரிக்ஸ் எல்லாருக்கும் தெரியல. ஐ நீட் சம் ஆக்ஷன். சும்மா கையை மட்டும் தட்டாம அந்த கை நீட்டி தூக்கி வைத்து உங்களை தூக்கி வச்சாரா இல்லையா? ஆமென். அந்த பாட்டை பாடும்போது கை நீட்டி தூக்கி வைத்தீர் உயரத்தில் கையெடுங்க உயரத்தில் என்னை வைத்தேன். அப்புறம் பிள்ளையாய்னா உங்களுக்கு நானே ஆக்ஷன் சொல்லி கொடுக்க முடியும். பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமா. அதுக்கப்புறம் தூசியை தட்டி விட்டு சீக்கிரம் தூசியை தட்டி விட்டு சாம்பலை சிங்காரம் நிரந்தரமான சந்தோஷமா சொல்லுங்க. சவுண்டே போச்சு. ஆமென். நீங்க தான் ஆக்ஷன் செய்யணும். என் கை பிஸியா இருக்கு இதுக்கு. ஆமென். கை நீட்டி தூக்கி வைத்தேன் உயரத்தில் என்னை வைத்தேன் பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டேன் சாம்பலை தூக்கி விட்டேன் சிங்கார தந்து விட்டேன் நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி வைத்தேன் உயரத்தில் என்னை வைத்தேன் பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டேன் சாம்பலை தூக்கி விட்டேன் சிங்கார தந்து விட்டேன் நிரந்தரமா. ஆக்ஷன் செய்யலன்னா முன்னுக்கு வந்து செய்ய சொல்லுவேன். ஆக்ஷன் செய்யலன்னா முன்னுக்கு வந்து ஆக்ஷன் சொல்லணும். ஆமென். கை நீட்டி தூக்கி வைத்தேன் உயரத்தில் என்னை வைத்தேன் பிள்ளையாய் மாற்றி விட்டேன் நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டேன் சாம்பலை தூக்கி விட்டேன் சிங்கார தந்து விட்டேன் நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி வைத்தேன் Hallelujah.
உற்சாகமா தட்டி ஆமென் ஆமென். தூக்க கழுப்புலாம் போச்சா? தூக்கம் கழுப்பு போச்சான்னு கேட்டேன். ஏன்னா கால ஆராதனை நிறைய பேருக்கு ஐயோ காலையில எந்திரிக்கணுமா. ஆமென். டான்ஸ் ஆடினீங்களா இல்லையா? அப்புறம் பாஸ்டர் தான் சொல்லுவார் யார் ஆடினா யார் ஆடலன்ட்டு. ஆமென் ஆமென். அவர் நம்ம கை நீட்டி தூக்கி எங்க வச்சிருக்காரு? உயரத்தில். ஆமென். அதனால நம்ம வாழ்க்கைய உயரமா தான் வாழும். ஆமென். அவரை நம்பின ஒரு நாள் கூட வெட்கப்பட்டு ஆமென் ஆமென். உம்மை நம்பும் நான் உண்மையே உண்மை நம்பும் நான் உண்மையே. சந்தோஷமா கடவுள் உற்சாகமா தட்டி இந்த பாட்டை வரும் பாட்டா பாடாம விசுவாசமா ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு வரி வரும்பொழுதும் அது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. ஆமென். அதை நினைச்சு அதை பாட்டி அவருக்கு நன்றி சொல்றதா அவரை ஆராதிக்கிற உண்மையான ஆராதனை. ஆமென் ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். 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 உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானே, என் கேடகமானே. நீதானே என் துணையானே, என் கேடகமானே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் அன்பு மிகுந்திருக்கும்.
நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்க நம்புகிறோம் ராஜா. ஒரு நாளும் அப்பா நீங்க கைவிட மாட்டீர்கள். இதாப்பா எங்கள் வாழ்க்கை நீங்க வைத்திருக்க ஒவ்வொரு சுத்தத்தையும் ஆண்டவரே, இதாப்பா நீர் செய்து முடிப்பீர் ஆண்டவரே. இதாப்பா எங்க வழி நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. இதாப்பா சிங்காரத்துல ஆண்டவரே, இதாப்பா எங்களை நிரந்தரமாக ஆண்டவரே வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இதாப்பா சேற்றுடர்ந்து எங்கள் ஆண்டவரே நீங்க தூக்கி அப்பா எங்கள் தூசிகளை தட்டி விட்டாண்டரே. ரத்தத்தினால் எங்களை கழுவி அப்பா எங்களை சுத்திகரித்திரு ஆண்டவரே. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே முழுமையாக நாங்க நம்புகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடுங்க 2 நிமிஷம். அப்பா எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் அப்பா எங்களை கைவிடுகிற தேவன் இல்ல ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு முன்பாக வழி இல்லை என்றாலும் ஆண்டவரே எங்களுக்கு வழிகளை ஆயத்த பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நேசிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்கள் ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்கட்டும் ராஜா. அப்பா எங்களோட கண்கள் ஆண்டவரே எங்க சூழ்நிலைகளை பார்த்தது போதும் ஆண்டவரே. இதாப்பா எதிர்காலத்தை குறித்துள்ள பயம் ஆண்டவரே அதை பார்த்தது போதும் ஆண்டவரே. இனி எங்களோட கண்கள் உண்மையை மாத்திரம் பார்க்க ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை மாத்திரம் பார்க்க ஆண்டவரே. நீர் எங்கள் கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை மாத்திரம் பார்க்கிறதுக்கு ராஜா. இதாப்பா இந்த நேரத்தும் கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பயங்களும் ஆண்டவரே, எங்கள் இதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு இருள்களும் ஆண்டவரே, இதாப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே, இதாப்பா இந்த ஆராதனை நேரத்துல ராஜா நீங்க தூக்கி எடுப்பீரா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பயத்திலிருந்து விலக்கி காக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையே மாத்திரம் நாங்க நண்பத்தக்க ஆண்டவரே, உண்மையை மாத்திரம் நாங்க நண்பத்தக்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கட்சி தருவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு சொல்லி தருவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மென்மையானதாக ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிறார், அழகானதாக எங்களுக்கு வைத்திருக்கிறார்.
எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க குடும்பங்களாக இருக்கட்டும் ராஜா, எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே, எதையும் நாங்க பார்க்காமல் ஆண்டவரே, எதை குறித்தும் நாங்க பயப்படாமல் ஆண்டவரே, உண்மைய மாத்திரம் நாங்க நம்புறதுக்கு ஆண்டவரே. அப்பா, இந்த கால வேளையில ஆண்டவரே எங்களோட நீங்க இடைப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்க மத்தியில உலாவதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் மீட்கிறதுக்கு ஆண்டவரே, அப்பா அந்த ஜீவனை தந்தீர் ஆண்டவர், அதை மாத்திரம் நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீ செய்து முடித்தீர் என்பது ஆண்டவரே, அதை மாத்திரம் நம்ம நம்புறதுக்கு ஆண்டவரே. அப்பா, எங்களை வழிநாட்டுகிறார் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அதை மாத்திரம் நாங்க நம்புறதுக்கு ஆண்டவரே வழிநாட்டுகிறார் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நேசிக்கிறேன் உம்மையே, வாழ்கின்றேன் உமக்காகவே, தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க என்றும் தெய்வமே, தருகிறேன் என்னையே உமக்கே, உம்மை ஆராதிக்க என்றும் தெய்வமே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை என் ராஜனே,
நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆராதனையில ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சந்தோஷத்தினால நிரப்புகிற தேவன் ஆண்டவரே, இதாப்பா ஆனந்த தைலத்தினால் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாவற்றும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதாப்பா மீதியான நேரத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவ வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வார்த்தை ஆண்டவரே எங்களை கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இதோ ராஜா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இதாப்பா எங்கள் தேசத்தை ஆண்டவரே நீங்க வழி நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். மலேசியா தேசத்துக்காக ரெபிகா மெடினி ரெபிகா ஜெபம் பண்ணுங்க. அதனோட வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நன்றி செலுத்துகிற பிதாவே, ஆவியானவர் இந்த வேலை கொடுத்துருக்காங்க நன்றி ஆண்டவர். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு எங்க மத்தியில் பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். ஸோ நான் தொடர்ந்து சில வாரங்களாக இந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டு வந்து இருக்கிறேன். எந்த காரியம்னா பணம். ஐமீன் பணத்தை குறித்து பணம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யுது, பணம் எந்த அளவுக்கு நம்மளை டாமினேட் பண்ணுது, அந்த பணம் எந்த அளவுக்கு நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது, அந்த பணத்தினால நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் உண்டு, அந்த பணத்தினால நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாபங்களும் எந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களும் நம்ம சேர்த்து கொள்றோம்னு சொல்லிட்டு இந்த பணம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில புரியுற மாதிரி சொன்னோம்னா இந்த பணம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில விளையாடுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐமீன் ஏன்னா பணத்தை வைத்து நான் மீண்டுமாக சொல்றேன், பணத்தை பேசுறதுனால நீங்க எல்லாம் சபைக்கு பணம் போடுங்க நான் பேச மாட்டேன். மீன் சபையில காசு போடுறதோ ஆண்டவர் உங்களுக்கு உண்டான இருதயத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அந்த காரியத்தை நீங்க செயல்படுத்துங்க. மீன் ஆனா நான் பேசுற இந்த பணம் பாத்தீங்கன்னா அது குறித்து கிடையாது. மீன் நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில தேவைப்படுறது உண்டான பணம். மீன் சரிங்களா? இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கடந்து போகிறேன். சரிங்களா? நான் அன்னைக்கு பிரதர் சதீஷ்ட கேட்டேன், விடிகால் 2 மணி கேட்டேன். அதுக்கு முன்னுக்கு நிறைய ஒரு சாப்டர்ஸ் இருக்கு, ஒரு 7-8 டாபிக்ஸ் இருக்கு பணத்தை மாத்திரம் வைத்து. ஆனா ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில எடுத்த ஒவ்வொரு தீர்மானங்களும் நீங்க எடுத்தீங்களா இல்லைன்னா உங்க பணத்தை வைத்து நீங்க தீர்மானம் எடுத்தீங்களா? இந்த கேள்விக்கே யோசிங்க கொஞ்சம். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எடுத்த தீர்மானங்கள், அதாவது நீங்க வாழ்றீங்க உங்களோட சொந்த வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ, அதுக்கப்புறம் நம்ம ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணாம நம்ம ஒரு தனியா வாழ்ந்திருப்போம், ஆமாவா இல்லையா? அப்ப அந்த வாழ்க்கையும் எந்த வாழ்க்கையா இருக்கட்டும், ஐ மீன் ஆனா உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்த தீர்மானம் எடுத்தாலும் பணத்தை அடிப்படையாக கொண்டுதான் தீர்மானம் எடுத்தீங்களா இல்லைன்னா பணத்தை அடிப்படையாக கொள்ளாமல் தீர்மானம் எடுத்தீர்களா? இந்த ஒரு கேள்வி கேட்பேன். என் வாழ்க்கையில நான் ஒரு காரியத்தை செயல்படுத்த போறேன், ஒரு நல்லதோ கெட்டதோ இல்லைன்னா எனக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ ஏதாவது நான் செய்ய போறேன். ஆனா அது உங்களோட தீர்மானம் நீங்க எடுத்தீங்களா இல்ல உங்க பணம் தான் தீர்மானத்தை எடுக்க வச்சுச்சா? பணம். சரிங்களா? புரியுதா? சரி, புரியலன்னா ஒண்ணு கொஞ்சம் சிம்பிளைஸ் பண்ணி கேட்கிறேன். சரிங்களா? இப்ப பணத்தின் அறிவு நம்மளுக்கு இப்ப ஐவன் மாரி இருந்தவனா பணத்தோட அறிவு கேட்குமா? தெரியாது. புரிதானே சொல்ல வரேன்னு? ஆனா அவனுக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அவனுக்கு தெரியும். என்னமோ ஒரு சம்பவத்தை சொல்றேன். சரிங்களா? என் வீட்டுல அவன் டைனிங் டேபிள் உட்காந்துருந்தான். சரிங்களா? என் பையன்கள்லாம் என் வீட்டுல தான் வளர்றானுங்க. டைனிங் டேபிள் உட்காந்துருக்கும் போது எங்க அக்கா வருது, எங்க அக்கா பையன் வரும்போது என் நாக்காளி கூட இருந்துச்சு. அவன் கொடுக்க மாட்டாங்கிட்டான். 10 காசு சம்பாதிக்கலாம், நாக்காளி உனக்கு வேணுமான்னு சொல்லி தள்ளி விட்டுருச்சு. யார? என் உனைய பார்த்து 4 வயசு பையனை. அது ஸ்ட்ரெஸ்ல வேலையை சொல்லிட்டாங்க. நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நான் சொன்னேன் அப்பதான், இவனே டெய்லி நான் உனக்கு 10 காசு கொடுக்குறேன், வீட்டு வேலை செஞ்சு வைங்க, சும்மா விளையாட்டு சொன்னேன். விதின் ஒரு 2 வாரத்திலயோ ஒரு வாரம் உள்ளாக ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு எங்க அக்கா போயிட்டு கஷ்டப்பட்டு கிராப்லாம் ஓட்டிட்டு வீட்டுக்கு வருது. கிடைக்கல, சங்கோட் ஆகி எல்லாம் காசு பார்க்க முடியல. என்ன காசுலாம் போயிடுச்சு, ஒரு 20லயோ அவ்வளவு சம்பாரிச்சு 16லயும் சம்பாரிச்சு அதுக்கு 4-5 ஹவர் போயிடுச்சு ஜாம்ல மாட்டி. அந்த அளவுக்கு கடுப்புல ஸ்ட்ரெஸ்ல வரும்போது என் வீட்டுல கேட்டு திறக்குது. என் வீட்டுல தானே இருக்கிறானுங்க. கேட்டு திறக்குது.
கேட்டு திறக்கும் போதே எதுக்கு நீ வந்த, வேலையை கிளம்பிக்கிட்டான். ஓகேவா? இப்ப இது அதனாலதான் சொல்லுவேன், நம்மளோட பிள்ளைங்களுக்கோ நம்மளுக்கோ பணத்தின் அறிவு நம்மளுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. இதெல்லாமே நம்மளோட புரியுற மாதிரி சொல்லணும்னா மேனுஃபேக்சரிங் டிஃபிக்ட்னு சொல்லுவாங்கல்ல, மேனுஃபேக்சரிங்ல இருக்கு உள்ள. மீன் ஸோ அப்ப இந்த பணம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்த ஒவ்வொரு தீர்மானங்களும் நீங்க எடுத்தீங்களா, பணம் எடுத்துச்சு நான் கேள்வி கேட்கும் போது நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஓகே, இப்படி புரியுற மாதிரி சொல்லுவோமே, நம்ம ஒரு 15 வயசுக்கு மேல பேசுவோம். 15 வயசுக்கு மேல ஒரு 17 வயசு நம்ம வரும்போது ஸ்கூல் படிச்சு முடிச்ச பிறகு சரிங்களா, நம்ம வேலைக்கு போகலாமா, இல்ல இந்த வேலை செய்யலாமா, இல்ல எனக்கு பிடிச்சமான காரியத்தை செய்யலாமா, இல்ல எனக்கு எனக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேலையை நீங்க தீர்மானிச்சீங்களா, இல்லைன்னா இந்த வேலைக்கு போனா எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சம்பளம் தான் தீர்மானிச்சுச்சா நீங்க எந்த வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு? முத கேள்வி. இன்கேஸ் உங்களோட பிடிச்சமான வேலையை நீங்க செய்திருந்தீங்கன்னா நேரத்துக்கு பிடிச்சமான வேலையை மட்டும் செஞ்சிருப்பீங்க. ஆனா நம்ம 17 வயசுல நம்ம படிப்பு முடிச்சு நம்ம வேலைக்கு போகும்போது எது தீர்மானம் எடுத்துச்சுன்னா, இந்த இடத்துக்கு போனா எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்குது, அந்த சம்பளம் தான் உங்களுக்கு தீர்மானம் எடுத்துச்சு நீ எந்த பாதையில் நடக்கணும்னு சொல்லிட்டு, எந்த கேரியர் நீங்க சூஸ் பண்ண சொல்லிட்டு. ஐமீன் அப்ப அந்த சம்பளம்னா அந்த பணம் தான் உங்களுக்கு தீர்மானம் எடுத்தது. சரி, அது ஒரு சைட்டு போகட்டும். அதுக்கப்புறம் அது கடந்து போகிற பிறகு நம்மளோட வாழ்க்கை துணையை தேட ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு பேர் வாழ்க்கை துணையை தேட ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை துணையை எத்தனை பேர் நம்மளோட மனசுக்கு பிடித்தவர்கள் மாத்திரம் பேசுவோம், டேட் பண்ணுவோம், சந்தோஷமா சுத்துவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா அவர்கள் நம்மளோட வாழ்க்கையோடு சேர்ந்து பயணம் பண்றதுக்கு நீங்க தீர்மானம் எடுத்தீங்களா, உங்க பணம் தீர்மானம் எடுத்துச்சா? யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். என் வாழ்க்கையில நான் ஒருத்தரை பார்க்குறேன், அவங்க என் வாழ்க்கை நல்லா பேச சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் வாழ்க்கையோட என் கடைசி நாட்கள் வரைக்கும் இவங்களோட கேரக்டர், இவங்களோட சுபாவங்கள் என் வாழ்க்கையில சேர்ந்து வருமானு சொல்லிட்டு நீங்க அது மாத்திரம் தீர்மானம் எடுத்தீங்களா? இது வந்துச்சுன்னா என் வாழ்க்கையில என்கிட்ட காசு வருமா வராதா? இவங்க வந்தா என் வாழ்க்கையில வந்துட்டு காசு தங்கமா வராதா? இல்லைன்னா இவங்க வந்தா என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு என் பிசினஸ் மேன்மைப்படும், எந்த அளவுக்கு பெருகும்? இன்கேஸ் வந்துட்டு நான் எடுக்கிற சம்பளம் எவ்வளவுதான், இவங்களும் சம்பளம் இவ்வளவு எடுக்கிறாங்க, ரெண்டும் சேர்ந்தா கிட்டத்தட்ட ஒரு 20,000 வெளி வருது, இவங்க 10,000 இவங்க 10,000, 20,000 வெளி வருது. அப்ப நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப எது வைத்து நம்மளோட வாழ்க்கை துணையை நம்ம தீர்மானம் பண்றோம்னா பணத்தை வைத்துதான். உங்க புரிதான சொல்ல வரனே? சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம என்ன கடந்து போறோம், நம்மளோட குடும்ப வாழ்க்கை கூட கடந்து போகும்போது நம்ம வீடு வாங்கணும், காடி வாங்கணும், எல்லாத்துக்கும் பணம் தேவைதான். ஆமாவா இல்லையா? அதை தாண்டி பேசணும்னா நம்மளுக்கு ஒரு பிள்ளை வேணுமா, 2 பிள்ளை வேணுமா, 3 பிள்ளை வேணுமா, நம்மளுக்கு 4 பிள்ளை வேணுமான்னு சொல்லிட்டு எது தீர்மானம் எடுக்க தெரியுமா? உங்க பணம் தான். பெற்றோர்கள் எடுக்கவே முடியல. அப்போ உங்க பணம் எந்த அளவுக்கு உங்களை ஆட்டி படிக்குதுன்னு உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ என் வாழ்க்கையில ஃபுல்லா பணம் தான் வேலை செய்யுதுன்னா, பணம் தான் தீர்மானம் எடுக்குதுன்னா, அப்ப பழைய பாட்டில் ஒண்ணு இருக்கு, காசே தான் கடவுளப்பானுங்குவாங்க. சரிங்களா? அப்ப காசே தான் கடவுளுக்கு போயிடுச்சுன்னா அப்ப கடவுளுக்கு என்ன வேலை ஆயிடுச்சாங்க? அம்மாவா இல்லையா? அப்ப எல்லாருமே கடையை சாத்திட்டு சபையை சாத்திட்டு எல்லாமே என்ன பண்ணிடலாம், காசு தேடிட்டு போயிடலாம். அம்மாவா இல்லையா? ஆனா நானும் இந்த கேள்வி எனக்கு போன வாரம் காடி ஓட்டிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கேட்கிறாரு. எனக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பார்க்கிங் போட்டு நின்றுட்டு செக் ஆயிட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையில கூட யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணேன்? அக்கௌண்டிங் வேலை, சிஎன்சி வேலை, 2 பிசினஸ் பண்றோம், கணக்கு விளக்கெல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு தானே கல்யாணம் பண்ணேன் 2 வாரத்துல. ஆமாவா இல்லையா? நான் ஃப்ரெங்கா பேசுறேன். சரிங்களா? அவங்க வேலை செஞ்சிருந்தாங்க, அவங்களோட சைனீஸ் பேக்ரவுண்டு. அப்ப அந்த நேரத்துல 2 பிசினஸ் வச்சிருந்தோம். அப்ப அதுக்கு உண்டான இன்கம் டேக்ஸ், அதுக்கு உண்டான வரவு செலவு எல்லாமே பாக்குறதுக்கு சுலபமா வந்துட்டு நான் பேசுறது புரியறதுக்கு வேலை செஞ்சவங்க தான் புரியும். ஆமாவா இல்லையா? நம்ம போயிட்டு சம்மந்தம் இல்லாம வேற ஒருத்தர் உள்ள கூட்டம் வந்து வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட நம்ம வாழ்க்கையை நடத்த படாது பாடுபட்டுருவோம். இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு தான் நம்ம கல்யாணம் பண்றோம். ஆமாவா இல்லையா? அதே போலதான் நான் யோசிச்சு பார்க்கும்போது, இல்லையா ஆண்டவர், அம்மா அப்படிதான் போகுது, அப்ப என்ன இருக்கு? அப்பதான் ஆண்டவர் கேட்டாரு, உன் வாழ்க்கையில நீ எதெல்லாம் வந்துட்டு காசை முன் வைக்காம தீர்மானம் மாத்திரம் எடுத்துட்டு போனதுல அது எப்படி இருக்குன்னு கேட்டாரு. காசை முன்னுக்கு வைக்காம நான் தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில நன்மையா வந்து முடிஞ்சிச்சு தவிர்த்து, காசை மாத்திரம் எடுத்து தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு தீர்மானங்களும் என் வாழ்க்கையில நன்மையா முடியல. வேணுமா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் புரியுற மாரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. சரிங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது, சரிங்களா, இந்த சபை எடுக்கும் போது காசு இல்லாம தான் தீர்மானம் எடுத்தோம். ஆமாவா இல்லையா? சிஸ்டர் ஜெனிஃபர் தெரியும், அதுக்கப்புறம் ஆரம்பத்துல வீட்டுக்கு நடத்தும் போது தெரியும், நம்ம வீட்டு கூட்டத்துல காணிக்க எடுக்க மாட்டோம். வீட்டு கூட்டத்துல காணிக்க எடுக்க மாட்டோம், ஒண்ணுமே எடுக்க மாட்டோம். அப்ப எந்த வகையான நம்மளுக்கு வருவோம் இல்ல, சபைக்கு எந்த காரியமும் இல்லை. ஆனா காசு நாங்க எதிர்பார்த்தோம், காசு எட்டியும் நம்ம எதிர்பார்க்கல. நம்ம பில்டிங்கை பார்த்தோம், பில்டிங்கை பார்த்து அதுக்கப்புறம் தான் குரூப்ல போட்டேன்.
போட்டேன். அதுக்கப்புறம் யார் யாருக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கோ நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிச்சா ஜாமான்லாம் வாங்க ஆரம்பிச்சோம். அப்படிதான் நம்ம கடந்து போனோம். நம்மளோட பேக்கப்ல மணி இருக்கா, நம்மகிட்ட இந்த காசு இருக்கா, இது செய்ய முடியுமான்னு நம்ம யோசிக்கல. ஆனா கர்த்தர் செய்ய சொன்னார் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை செய்ய ஆரம்பிச்சோம். அதுல கர்த்தரோட நன்மையோ கர்த்தருடைய கரமோ அதுல தேவனோட சமாதானத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். சோ அதே போல நம்மளோட வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் எது தீர்மானிக்குது? நம்மளோட பணம் தீர்மானிச்சுச்சுன்னா ஒரே ஒரு வசனம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. வசனம் இருக்கு, பணம் தான் எல்லா தீமைக்கும் வேர். பணம் தான் எல்லா தீமைக்கும் வேறுனா, ஒரு 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 பாசி பருப்பை நம்ம போயிட்டு நட்டு வைக்கிறோம்னா அந்த பாசி பருப்புல மேல வந்துட்டு தௌகி மீறி வளர்றதுக்கு முன்பதாக முதலாவது வேர் தான் முளையும். அதே போல எந்த சீட், அதாவது எந்த விதையும் நட்டாலும் முதலாவது வேர் தான் முளையும். ஐ மீன் அதுக்கப்புறம் தான் வேருக்கு மேலதான் செடி முளைய ஆரம்பிக்கும். ஆனா வசனம் சொல்கிறது தீமைக்கு வேறே பணம் தானா. அப்போ உங்க வாழ்க்கையில இந்த பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னத்தம்மா கொண்டு வர்றீங்க? உங்க வாழ்க்கையில தீமை என்ற மரத்துக்கு தண்ணி ஊத்தி வளர்க்குறீங்க. அப்ப இந்த பணத்தை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்மள வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்மள கட்டி காக்குதுன்னு சொல்லலாம், நம்மளை கட்டி வைத்திருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பணத்தினுடைய என்ன சொல்லலாம், பணத்தோட தாக்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, பணத்தோட காரியம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஐ மீன் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஐ மீன் அந்த 5 தாளந்து உள்ளவனுக்கு ஆண்டவர் 5 தாளந்து 5 மாத்திரம் அவனே போயிட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு வா, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாரு. ஆனா ஒரே ஒரு தாளந்து கொடுத்து வச்சிருந்தாரு. அதாவது ஒரு தாளந்துனா ஒரு காசு வச்சுக்கோங்களேன். ஒரு காசு கொடுத்து வச்சோம், கடவுள் வந்து என்கிட்ட திருப்பி கேட்பாருன்னு சொல்லிட்டு புதைச்சு வச்சிருந்தான். கடவுள் வந்தா என்ன பண்ணலாம், திருப்பி கடவுளுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சு வச்சு கடவுள் வந்து திருப்பி கேட்கிறாரு, நீ கொடுத்த காசு என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க கடவுளே கொடுத்த காசை நான் திருப்பி கொடுத்துட்டேன். கடவுள் கடுப்பாயி என்ன சொன்னாரு, சோம்பேறியும் பொல்லாத காரனேங்கிட்டாரு ஒரே வார்த்தையில. நீ வந்துட்டு அதுக்கு சோம்பேறி பொல்லாத காரன் சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அவன் சொல்றான் கடவுளை பார்த்து, நீங்க விதைக்கவும் தேவையில்ல, நீங்க அறுக்கவும் தேவையில்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும், எதுக்கு நான் 1 2 மாத்தணும்? நியாயமான கேள்விதான். அம்மாவா இல்லையா? நியாயமான கேள்விதான். கடவுளை பார்த்து கேட்கறது நியாயமான கேள்விதான். இப்ப என்ன பார்த்து கேட்டீங்கன்னா யோசிக்கலாம்ல, ஓகே பாஸ்டர் காசு அடிக்கிறாரு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. தேவனுக்கு என்ன பிரச்சனை? ஆமாவா இல்லையா? வசனம் இருக்கு, என்ன வசனம் இருக்குன்னா, மழை பெய்ய வைக்கிறதும் அவர் தானா, ஐமீன் நிலத்துல வந்துட்டு முளைய வைக்கிறதும் அவர் தானா. ஐமீன் அப்ப அவன் திருப்பி கேட்கிறான், நீங்க விதைக்கவும் தேவையில்ல, அறுக்கவும் தேவையில்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ இப்படிக்கா சொன்னீங்கன்னா வந்துடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னது கையில தூக்கி ஒரு அப்பத்தை 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து சோஸ்திரம் பண்றாரு. 10,000 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டானது ரெட்டிப்பா மாறுது. அப்ப ஆண்டவர் எதற்கு இந்த ஒரு பணத்தை 2 மாத்த சொல்றாரு? மீன் அப்ப மாத்த சொல்லும்போது அவங்க சொன்னா, இல்ல நீங்க விதைக்கவும் தேவை அறுக்கவும் தேவையில்ல, நீங்க பெரியவர் எதுக்கு சொல்லணும் கையாட. ஆண்டவர் கடுப்பா என்ன பண்ணிட்டாரு, நீ நரகத்துக்கு போன்னு தள்ளி விட்டாரு. அப்ப இந்த வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு பணமும் பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எப்படியாக கிரியை செய்யுதுன்னா அநேக இடங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை தான் கொண்டு வருது தவிர்த்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டு சாதாரண விஷயத்தை கொண்டு வரவே கிடையாது. சரிங்களா? மீன் ஏன்னா என் வாழ்க்கையில ஒன்னொன்னு காரியம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காரியத்தை சொல்லுவேன்னு சரி, அது அடுத்து தொடர்ந்து வரேன். ஐ மீன் ஆனா அதுக்கு முன்பு ஒரு வசனம் வாசிச்சுட்டு நான் கடந்து போகிறேன். ஐ மீன் என் கூட இன்னைக்கு ராபோஜனையா இருக்கிறதுனால நான் ரொம்ப டீப்பா போக முடியல. ஐ மீன் ஆனா வந்துட்டு அதே நேரத்துல பணத்தை தொடாம நான் போக மாட்டேன், பணத்தை தொட்டு தான் போவேன். ஏன்னா நம்மளுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, சரி கிறிஸ்துவர்களுக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம், இயேசுக்கும் பணத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டோம்னா, நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான், இயேசுவோட வஸ்திரத்தை போட்டு கிழிச்சு சீட்டு விளையாட முடியுதுன்னா ஐ மீன் அப்ப அந்த வஸ்திரத்துக்கு என்ன இருக்கு, வேல்யூ இருக்கு. ஐ மீன் ஒரு சீட்டு கட்டு விளாடுவோம்ல, எத்தனை பேர் வீட்டில் விளாடுவாங்க, எல்லாம் விளாடுவாங்க, எல்லா இடத்துலையும் விளாடுவாங்க. விளாடும் போது சரிங்களா, அது அந்த சீட்டில் என்ன போட்டு விளாடுவாங்கன்னா, எது விலை மதிப்புக்குரிய காரியங்களை தான் பந்தயத்துல போட முடியும். விலை மதிப்பு இல்லாத காரியத்தை பந்தயில போடவே முடியாதுன்னா, அப்ப இயேசுவோட வஸ்திரம் எவ்வளவு விலை மதிப்புட்டுறதுன்னா பிச்சு போட்டு விளாடுறானுங்க. அப்ப அது பிச்சு இருந்தாலும் கிழிஞ்சு இருந்தாலும் அதுல ரத்தக்காரம் இருந்தாலும் அது வெளியே காசு, அது வெளியே செல்லுது. ஐ மீன் அப்ப ஆண்டவர் இயேசு அவர் எப்படியாக வாழ்ந்திருக்கிறார் முதல் காரியம். ஐ மீன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னா, அவருக்கு தனியா பர்சனலா என்ன வச்சிருந்தாரு, கணக்கு புள்ள ட்ரெஷரர். ஐ மீன் அவர் பேர் தான் யூதாஸ் காரியத்தை வைத்திருந்தாரு. ஐ மீன் அதுக்கு மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாரு, இன்கம் டேக்ஸ் பே பண்ணாரு. ஐ மீன் வரிக்காரன் வந்து கேட்கறான், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து கேட்கும் போது, தேசத்தின் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் கேட்கும் போது, உன் வரி பணத்தை செலுத்தினையான்னு கேட்கும் போது, அப்ப ஆண்டு சொல்றாரு வரி பணத்தை செலுத்து சொல்லிட்டு யாரை பேதர் கூப்பிட்டு இந்த காரியத்தை செய்ய, இந்த காரியத்தை செஞ்சு கட்டுனாரு. ஐ மீன் சரி, அந்த கட்டபொம்மன் படம் பாத்தீங்கன்னா தெரியும், யாருக்கு கொடுக்க வேண்டும் கிறிஸ்டி. சரிங்களா? அப்ப அந்த பணத்தை குறித்து நம்மளுக்கு என்ன தெரியலன்னா சில காரியம் தெரியாது. ஐ மீன் அதே நேரத்துல ஏசு கிறிஸ்து குறித்து சுவிசேஷம் சொல்லணும்னால ஒரு காரியத்தை சொல்லுவோம். எல்லாம் என்ன பாருங்களேன், ஏசு கிறிஸ்து கொண்டு என்ன காரியம் சொல்லுவோம்னா, ஏசு நம்மளுக்காக
அடிக்கப்பட்டார், நம்மளுக்காக பாடுபட்டப்பட்டார், அவருக்கு நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், நம்மளுக்காக சரீரம் பிக்கப்பட்டது. எதற்காக பிக்கப்பட்டதுன்னா அவரோட தழும்புகளால நம்ம சுகமாகணும். சரிங்களா? அவரோட தழும்புகளால நம்ம சுகமானோம். அப்ப நம்ம வந்துட்டு தரித்திரத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன மாத்தினாரு? செழிப்பா மாத்தினாரு. அதுக்கப்புறம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருந்தாரு. இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அவரோட தழும்புகளால் நம்ம சுகமானும் வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கு. சுகமாகணும்னா என்ன அர்த்தம்? இப்ப என் சரீரத்துல சீக்கு இருக்கோ, இல்ல ஏதாவது நோய் இருக்கோ, இல்ல ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டு செயல்படாம இருக்குதோ, அதுதான் சுகம் இல்லாதவர்கள், சுகவீனவர்கள். ஆமாவா இல்லையா? அப்ப அப்ப நம்ம சரீரத்துல எங்க சுகம் இல்லைன்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? இப்ப என்னால நடக்க முடியல, சுகம் இல்ல. அவன் சொல்லுவான், இல்ல என்ன பிரச்சனை கேட்கும் போது சுகம் இல்லைன்னா, இல்ல என்னால நடக்க முடியல, என் கால் வந்துட்டு தாங்கி தாங்கி நடப்பாங்க. சுகம் இல்லாதவர்கள் வேற ஏதாவது சொன்னோம்னா, என்ன உங்களுக்கு சுகம் என்ன கேட்கும் போது, இல்ல என்னால கண் பார்வை இல்லை, என்னால கண்ணு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னால கேட்க முடியல, காது விளங்க மாட்டுது அப்படின்னு, காது கேட்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு நம்மளால காட்ட முடியும். ஆமாவா இல்லையா? அப்ப அதனால என்ன பண்ணானா, எந்த பகுதியில எனக்கு சுகம் இல்லையோ அது நம்மளால காட்ட முடியும். கர்த்தர் சுகத்தை கொடுத்துருவார். ஆமென், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஆமென். சரிங்களா? அப்ப எந்தெந்த பகுதியில கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாருன்னா கொடுத்துருவார். சரிங்களா? ஆனா இப்ப இன்னொரு காரியத்தை கேட்கறேன். முதலாவது காரியம், சுகம் இல்லாத இடத்த நம்மளால என்ன பண்ண முடியுது? இந்த பகுதியில தான் சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு காட்ட முடியுதா, முடியலையா? பேசுவோம், என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு தேவனோட ரத்தத்தினால நான் சுகமானின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஐமீன், தேவனோட ரத்தத்தினால நம்ம சுகமானி நம்ம சொல்ற காரியத்துல எந்த பகுதியில சுகம் இல்லை என்று நம்மளால காட்ட முடியும்? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஓகே. ஐமீன், ஆனா வசனம் இருக்கு, அவரோட ரத்தத்தினால ஐமீன் நம்ம என்ன ஆகணும்னா, ஐமீன் நம்ம தரித்திரத்திலிருந்தே நீக்கப்பட்டு ஐஸ்வர்யனா மாறணுமா? இப்ப உங்க வாழ்க்கையில தரித்திரம் எங்க இருக்கு? ஒரு வசனம் வாசிப்போமா? ஐமீன், இப்ப இந்த தரித்திரனாலே என்னன்னு தெரியாது. அப்ப எப்படி நம்ம அதுல இருந்து மீள போறோம்? ரைட்? உங்களுக்கு சுகம் வேணும்னா, உடம்பு முடியலப்பா, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு நம்ம இருக்கும் போது அதுல இருந்து மீளுறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இங்கதான் பிரச்சனை சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்றோம். ஓகே, இங்கதான் நம்மளுக்கு வலியா இருக்கு, இந்த இடம் தான் பகுதியில தான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்னது நம்ம என்ன பண்றோம்னா ஐடென்டிஃபை பண்ணி, நம்ம இந்த இடத்துல தான் பகுதியில தான் நம்மளுக்கு வலி கூடியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான மருந்தோ அதுக்குண்டான மாத்திரைகளும் எடுக்கிறோம் வலி போகிறதுக்கு. ஆமா வலியா? அப்ப உங்க வாழ்க்கையில தரித்திரம் எங்க இருக்குன்னு கூட தெரியாம எப்படி அது போக்குவீங்க? வசனம் வாசிப்போம். என்னோட 2 கொரிந்தியர் புத்தகத்துல 8வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்துங்க, வாசிங்க. 2 கொரிந்தியன், மீன் 2 கொரிந்தியன் chapter 8 verse 9. 2 கொரிந்தியன் 8:9. ரெண்டு கொரிந்தியன் 8:9. ம் ம் சரி. முதலாவது காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் தேவனோட தயவை நம்ம புரிந்திருக்கிறோம். அவர் யாருன்னு நம்மளுக்கு தெரியும், இயேசு யாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அளவுக்கு நம்மளுக்கு என்னன்னா இந்த குருவி மண்டையில நம்மளுக்கு புரியும். அப்ப அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, அவர் ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தோம். அவர் ஒரு பணக்காரராக இருந்தோம். வாசிப்போம் தொடர்ந்து. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே இப்ப ஆண்டவர் இயேசு ஐஸ்வர்யவானாக இருந்து எதுக்காக அவர் தரித்திரம் ஆனார்னா, ஏன்னா அந்த தரித்திரம் அவர் எடுத்துக்கொண்டாதான் அவருடைய இடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் உங்களிடத்துல வரும். அதே கான்செப்ட் தான் இந்த பாவமும். ஆண்டவர் இயேசு பாவமற்றவர், பாவமே செய்யாதவர். ஆனா நம்மளோட பாவம் அவர் எடுத்துக்கொண்டனால அவர்கிட்ட இருந்த நீதி நம்ம கிட்ட வந்தது. அதெல்லாம் ஒத்துக்குவோம். அவர் பாவம் செய்யாத மனுஷன். அவர் ரத்தப்பட்டு அவர் சிந்தது காரணம் என்னன்னா, அப்ப நம்ம பாவம் செஞ்சதுனால நான் தான் தப்பு செஞ்சேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு, என் பாவத்தை அவருக்கு சுமந்தனால அவர் இடத்துல இருந்து என்ன வந்துச்சு, நீதி நம்ம இடத்துல வந்துச்சு. அதே போல அவர் ஐஸ்வர்யவானாதான் இருந்தாரு. அதனால என்னது, நான் தப்பு பண்ணனால நான் தரித்திரனா இருந்தேன். அந்த தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டனால அவர் இடத்துல இருந்து ஐஸ்வர்யம் இங்க வந்துச்சு. புரியுதா என்ன சொல்லுவாருன்னு? அப்ப இந்த தரித்திரம் உங்க வாழ்க்கையில எங்க இருந்து கடந்து போனுச்சு, அது கூட சொல்லுங்க. தரித்திரம் எங்க இருக்கு? இப்ப நம்ம சொன்ன மாதிரி சுகவீனம்
சுகமற்றது காரியமெல்லாம் உடம்புல எங்கேயாவது இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த தரித்திரம் நம்ம வாழ்க்கையில எங்க இருக்கு? இந்த உடம்புல எங்க இருக்கு? ஆயா சரி. ஐ மீன் இந்த தரித்திரம் என்பது நம்ம வாழ்க்கையில இங்க பாருங்க, இந்த தரித்திரம் என்பது போவர்ட்டி சொல்லுவோம். ஐ மீன் அதாவது தரித்திரம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன தரித்திரம் தரித்திரம் சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி பேசுவோமே. என்ன பேசுவாங்கன்னா, தரித்திரம் பிடிச்சவனே, ஒன்னும் வேலைக்கு ஆகாது, உன்னால குடும்பத்துக்கே ஒண்ணுமே நடக்க மாட்டுது, தரித்திரம் பிடிச்சவனேன்னு சொல்லிட்டோம்னா அவன் மேல என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவன் மேல சாபம் இருக்கு, சரியா? சாபம் உன் மேல சுத்தி அது முப்பாட்ட சாபம், அந்த சாபம், இந்த சாபம், எல்லா சாபம் உன் மேலதான் இருக்கு. ஏன்னா தரித்திரம் பிடிச்சவனுங்குவாங்க. தரித்திரம் பிடித்தவர்களை கூப்பிடுவார்கள். ஐ மீன் மூட நம்பிக்கை என்பது மூடர்கள் நம்புவதுதான் மூட நம்பிக்கை. மூடர்கள் என்பது முட்டாள்கள். ஐ மீன் இப்ப தரித்திரம் பிடிச்சவனு சொல்றது காரணம் என்னன்னா, அவன் தரித்திரம் பிடிச்சவன், தரித்திரவான். ஐ மீன் தரித்திரவான். ஐ மீன் அப்ப கர்த்தர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு. அவர் இடத்துல ஐஸ்வர்யம் நம்ம வாட்டுக்கு வருதுன்னா, நம்ம கிட்ட தரித்திரத்தை அவர்கிட்ட எடுத்துக்கொள்றாரு. ஆனா இந்த தரித்திரத்தை எங்கிருந்து எடுத்தார் நம்மளுக்கு தெரியலையே. ஐ மீன் இந்த தரித்திரம் எங்க தரமா இருக்கு நம்ம வாழ்க்கையில, நம்மளோட சரீரத்துல, நம்மளோட அவயங்கள் எங்க தரமா இருக்கு? உங்க மூலம் தான் தரித்திரம். உங்களோட சுய மூளை, உங்களோட சொந்த மூளை இருக்குல்ல, ஐ மீன் உங்களோட மைண்ட், ஐ மீன் அந்த மைண்ட் தரித்திரம் பிடிச்சிருந்துச்சுன்னா, தரித்திரமா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில மேன்மை பார்க்க முடியாது, உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் பார்க்க முடியாது, உங்க வாழ்க்கையில ஒரு காசு சம்பாதிக்க முடியாது. தரித்திர பிடிச்ச மண்டையே எங்க வாங்க, தரித்திர பிடிச்ச காரணம் எங்க வாங்க. அப்ப எதுக்கு அது அர்த்தம் என்னன்னா, உங்களை அதாவது அவனை பார்த்து அவனோட உடம்பு பிடிச்சி ஏச மாட்டாங்க, அவனோட என்ன பண்ணுவாங்க, அவனோட மூளையை தான் ஏசுவாங்க. அப்ப தரித்திரம் என்பது நம்மளோட வாழ்க்கையில எங்க தங்கி இருக்குதுன்னா, நம்மளோட மைண்ட்ல தங்கி இருக்குது. ஐ மீன் அப்ப இந்த தரித்திரம் பாத்தீங்கன்னா, ஐ மீன் நீங்களும் நானும் இந்த தரித்திரத்தை நம்ம புரிந்து கொள்ள, இந்த தரித்திரத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையில, ஐ மீன் நம்ம இந்த தரித்திரத்துல இருந்து வாழ்நாள் ஃபுல்லோ மீளவே முடியாது. இந்த தரித்திரத்திலிருந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லா மீள முடியாம போகிறது காரணம் ஏத்துறோமா, தரித்தர்களோட நம்ம இருப்போம். இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா, அந்த தரித்தர்கள் பேசுற காரியத்தை நம்ம கேட்போம். இல்லைன்னா நம்ம தரித்திரமாவே மாறி இருப்போம். சந்திரமுகியாவை நினைச்சுக்கிட்டா, சந்திரமுகியாவை நின்றா, சந்திரமுகியாவை மாறினா. அதேதான் ஐ மீன் தரித்திரர்களோட இப்ப எப்படி அப்ப பேசுறோம், எல்லாம் பழகுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை அப்படிதான் போகுது போலுக்கு நம்புறோம். நம்ம வாழ்க்கையை தான் அதை நோக்கி போகுது போலுக்கு நம்புறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்மளே அதே வாழ்க்கையா மாறி. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஐ மீன் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, ஓ இதெல்லாம் பண்ணா பரவாயில்ல, மத்தவங்களாம் பண்றாங்களா, நம்மளும் பண்ணுவோம், மத்தவங்களாம் பண்றாங்க அதை பண்ணுவோம், பண்ணுங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அது தவறா இருந்துச்சுன்னா அது பண்ணாதீங்க. ஐ மீன் இந்த மலாயில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டு இட் ஹராம் டு இட் ஹலால் நிங்குவாங்க, அம்மாவா இல்லையா? ஆனா தமிழ்ல இருக்கான்னு தெரியல, தமிழ் இருக்கா? அப்படி தமிழ் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அவளை கேட்க மாட்டேன், அவளை கேட்டது இல்லை. கிறிஸ்துவர் மத்தியத்துல பேச மாட்டாங்க. ஐ மீன் வர்ற காசெல்லாம் சோத்துறோம், வர்ற காசெல்லாம் சோத்துறாங்க. ஐ மீன் கிடையாது. நான் தொடர்ந்து நான் ஒன்றும் இந்த காசு குறித்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வச்சிருக்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்காச்சும் கடந்து போகும். ஐ மீன் ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் கேட்டேன், ஆண்டவரே எதுக்கு தேவையில்லாம இப்போ இதை தூக்கி சொருவுறீங்கன்னு கேட்டேன். ஐ மீன் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எதுக்கு பேசுறீங்க, காசு கொடுத்து ஏன் நான் பேசணும், இதை பத்தி நான் பேசுறது இல்லையா, நான் மாசால இதை பத்தி பிரசங்கம் பண்ணதே இல்லை. ஐ மீன் அவங்க இருக்காங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க, என் பெரியமா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ஐ மீன் இந்த காசு குறித்து நான் பிரசங்கம் பண்ணதில்லை, இந்த கோர்வையா போனதில்லை. ஆனா இந்த காலத்துல ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் எதுக்கு ஆண்டவர் சொல்லும் போது அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு ஞாபகமா காட்டினாரு, ஒரு கிளிப்பா காட்டினாரு. என்னன்னா, உனக்கு ஊழியத்தை நான் காட்டினேன் ஒரு 2 வருஷமா, ஆண்டவர் ஊழியம் எப்படி நடக்குது, அப்புறம் வந்துட்டு சபைகளை எப்படி வந்துட்டு ஊழியம் செய்யறாங்க, அப்புறம் வந்துட்டு சபைக்குள்ளாக எப்படி ஊழியம் செய்யறாங்க, ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் பாசமாருங்க உண்மையா எப்படி செய்யறாங்க, அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கு, ஜனங்களோட வழிநடத்தல் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டினார். அதாவது ஜெய்பில் இருந்து பின்னிங்க வரைக்கும் அடிச்சேன் 2 நாள்ல. ஏன் போயிட்டு இறங்கும் போது ஊழியமே வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த வேகத்துல உட்காந்து சிங்கப்பூருக்கே பூந்துட்டேன். ஐ மீன் அப்ப ஊழியக்காரங்களோட தான் போனேன், ஊழியக்காரங்களோட தான் சாப்பிட்டேன், ஊழியக்காரனோட தான் எல்லாமே செஞ்சிருந்தேன். ஆனா வேண்டான்னு சொல்லிட்டு நவுறேன்னா, ஐ மீன் சரிங்களா, எப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்த்துருப்பேன். ஐ மீன் அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு வேண்டான்னு சொன்ன பிறகு அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஐ மீன் எது வந்துட்டு உனக்கு தூக்கி தூக்கி காட்டுறனோ, எதுக்கு உண்டான அறிவு உனக்கு ஜாஸ்தி கொடுக்க ஆரம்பிக்கணும், எதுக்கு உண்டான அறிவு வந்து உனக்கு ஜாஸ்தி வர ஆரம்பிக்குதோ அது உன் கையில வரப்போகுதுன்னு அர்த்தம்.
விளங்குதா? எதுக்குண்டான அறிவு கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தையோ அதுக்குண்டான அறிவு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரோ அதுக்குண்டான காரியம் நம்ம கையில வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த பணத்துக்கு உண்டான அறிவு ஆண்டவர் சொன்னாரு, இந்த பணத்துக்கு உண்டான அறிவு இந்த சபையிலையும் உனக்கும் நான் சேர்த்து கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துரு. ஒரு கட்டை வரும்போது எல்லா கையில காசு இருக்க போகுதுங்கிறாரு. ஒரு கட்டை வரும்போது எல்லா கையில காசு இருக்க போது அந்த காசை எப்படி ஹேண்டில் பண்ண அவங்களுக்கு தெரியும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் யோசிச்சேன், நம்ம சபையில பாத்தீங்கன்னா நான் ஒரு காரியத்தை பேசுறது ரொம்ப குறைவா பேசியிருப்பேன். ஆத்துமாதாயம் பண்ணுங்க, வெளியே போயிட்டு ஆளுங்க தேடி வாங்க, ஜனங்களை கேட்டுவாங்க, அவங்கள போய் ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு போய் சுகம் கொடுங்க, அவங்களுக்கு இது பண்ணுங்க, நான் ரொம்ப குறைவேன். ஏன் ரொம்ப குறைவுனா, நம்ம வெளியே போய் பேசும்போது முதலாவது என்ன சொல்லுவான், ஆமா நீ பேசுற இயேசு சொன்ன உன் வாழ்க்கையில இயேசு எங்க இருக்கிறாரு கேட்பான். உன் வாழ்க்கை நல்லா இல்லையா, நீனே கஷ்டப்பட்டு நான் வேலை செய்யற, அம்மாவா இல்லையா? அப்ப நம்ம வெளியே போய் பேசுறதுக்கு முன்பதாக ஆண்டவர் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மை செய்தார், இந்த தரித்திரத்திலிருந்து எப்படி நம்மளை மீட்டார் நம்மளுக்கு தெரிந்து கொள்ளணும்ல. இந்த தரித்திரமான காரியத்துல நம்ம மீண்டு கொள்ளனா, இந்த தரித்திரம்னாலே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, ஒருத்தன்கிட்ட தரித்திரம் இருக்குன்னா அவன்கிட்ட இருந்த தரித்திரத்தை நம்ம சில நேரத்துல வாங்கிக்குவோம் கடனா, ஒரு வெளி வாங்குறதுனால. எனக்கு ஒரு வெளி பிஞ்சாம கொடுங்க, திருப்பி கொடுக்குறேங்க. ஆனா அந்த ஒரு வெளி கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த தரித்திரம் நம்மளை விட்டு போகாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னும் கொஞ்சம் எனக்கு சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்குறாரு. நான் பேசினா ஆஷா இருக்குமா தெரியல, நான் பேசிட்டா தரித்திரம் பிடிச்சோன்னே பீடையே நீங்க வாங்க, இவெல்லாம் விட்டு போவே மாட்டானா, விட்டு போவாத என் வாழ்க்கையில. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது உங்ககிட்ட கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன் தெரியுமா? உங்களுக்கு அந்த அறிவு இல்லை. இப்ப எனக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஏதாவது எனக்கு எப்படி வந்துட்டு உங்களுக்கு இப்ப வீட்டுல எலி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், எலி குடுக்குன்னு ஓடுது, அந்த எலியை பிடிக்க தெரியல, அந்த எலி எந்த வழியா வருதுன்னு தெரியல, அந்த எலி எந்த வழியா வந்தா எந்த பாதையில நம்ம அதுக்கு உண்டான பொறி வைக்கணும்னு தெரியலன்னா அந்த எலியை நம்மளால பிடிக்கவே முடியாது வாழ்க்கைக்கும். ஆனா அந்த எலி என்ன பண்ணனா, வீடு சுத்தி உள்ள பூந்து வெங்காயம் கடிச்சு வச்சிரும், கழுங்கு கடிச்சு வச்சிரும், அது எல்லாத்தையும் கடிச்சு வச்சிரும், இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கோம், மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த எலி எந்த சைட்டை வருது நம்ம கண்டுபிடிக்க தெரியணும், அந்த எலிக்கு எந்த சைட்ல பொறி வச்சா மாட்டோம் நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அந்த எலி எப்படி சாவடிக்கணும்னு தெரியும். சில பேர் எலியை போயிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒடுத்து ஐயோ சாவடிக்கிறத விட்டுருவாங்க. அது என்ன பண்ணணும்னா வெளியே கூப்பிட்டு வரும். என் வீட்டுல ஒரு வாட்டி சீன் ஆச்சு, சொல்றேன்னு. வீட்டுல வந்துட்டு எலி வந்துகிட்டே இருக்கும் போது கடிசா கடுப்பாயிட்டாங்க எங்க அம்மா, முடியல. மேல வரைக்கும் 2 மாடி வீடு தானே, எங்க மேல வரைக்கும் ஏறி துணியெல்லாம் வந்துட்டு எல்லாம் அழுக்காக்கிட்டு போயிருது. எங்க அம்மாவுக்கு பொறுமை போயிடுச்சு. எல்லாம் ஷாப்பில் ஆர்டர் பண்ணிட்டாங்க பூண்டை. ஆர்டர் பண்ணிட்டு ஒரு எலியை வந்துட்டு வச்சவனுக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு எலி வந்துச்சுன்னா ஒரு எலி வரும், அதுக்கு பின்னாடி 1, 2, 3 எலிலாம் வரும். சரிங்களா? ஒரு எலி தான் மாட்டுனுச்சு ஒரே வாட்டி. மீதி இருக்கிற எலியெல்லாம் உஷாராகி ஒரு வாரம் வீட்டு பக்கம் வரல. நான் யோசிச்சேன், எலிக்கு எப்படா கம்யூனிகேஷன் பண்ணுங்க. எங்க அம்மா ஒரு 4-5 கூண்டு வாங்கி வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு எலியில 4-5 இருக்குதுன்னு தெரியும் எங்க அம்மாவுக்கு. என் வீட்டுலதான் 4-5 கூண்டு வாங்கி வச்சாங்க. எப்படி தான் 4-5 கூண்டு மாட்ட போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் கருவாடெல்லாம் குத்தி எல்லாமே வச்சிருந்தாங்க. எங்க அப்பா வேலை முடிச்சுட்டு வந்தேன்னா வேலை இந்த எலி கூண்டு ப்ரிப்பேர் பண்றது தான் வேலை. எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரே வாட்டி தான் ஒரே ஒரு எலி மாட்டுனுச்சு. ஒரு வாரத்துக்கு எலி வரல வீட்டுக்கு. அப்ப எலிகளுக்கு கூட கம்யூனிகேஷன் இருக்கு. அந்த சைட்டு போனா தூக்கிடுவானுங்க, ஏன்னா நம்ம உஷாராயிட்டோம்னா. அதே போல இந்த தரித்திரம் நம்ம வாழ்க்கையில எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உஷாராயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் யூகிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இந்த தரித்திரம் நம்மளுக்கு தொடவே தொடாது. சில காலங்களுக்கு தொடாது. ஏன்னா இவனுங்க இப்பதான் உஷாரானா, இல்ல தெரிஞ்சு உஷாரானா, தெரியாம உஷாரானான்னு சொல்லிட்டு அதையும் உட்காந்து யோசிக்கும். சரிங்களா? அப்ப இந்த காரியங்கள் பார்க்கும்போது நம்ம மீண்டும் வாசிப்போம். இங்க பாருங்க, இயேசு ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவராகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திர நாளாரே. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக என்ன ஆயிட்டாரு? தரித்திரர் ஆயிட்டாருன்னா அப்பயே நீங்களும் நானும் ஒன்னும் தரித்திரம் நாங்க இருக்கிறோம். தரித்திரன் என்றதுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அந்த தரித்திரன் கையில ஒண்ணு கொடுத்தாலும் விளங்காதுன்னு நீங்க வாங்க. இதான் சிம்பிளா பேசினா ஒரு வார்த்தை. அந்த தரித்திரன் கையில ஒண்ணு கொடுத்தாலும் விளங்காதுங்குவாங்க. அதான் தரித்திரம் பிடிச்சவனே ஏசுவாங்க. அப்ப அந்த தரித்திரம் பிடிச்சவனே ஏசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் கையில ஒண்ணு கொடுத்தா விளங்காதுன்னுவாங்க. இன்கேஸ் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையோ நம்மளோட சூழ்நிலையோ எவனாவது நம்மளை பத்தி இப்படி பேசியிருக்கான யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா அப்படின்னு யோசிச்சிட்டீங்கன்னா, ஒண்ணு நீங்க எங்க தப்பு பண்ணிருப்பீங்கன்னு நான் சொல்றேன். எவன்கிட்ட இருந்து தரித்திரத்தை பிஞ்சாம பண்ணிருப்பீங்க,
இல்லைன்னா பிஞ்சாம்பாங்களுக்கு கொடுக்காம இருப்பீங்க. Amen. ஏன்னா இது அப்படிதான் வேலை செய்யும், சில காரியங்கள் அப்படிதான் வரும். Amen. அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், என்னோட வாழ்க்கையில நினைக்கலாம் ஆசிரியருக்கு என்ன பிரச்சனை, நல்லா சந்தோஷமா இருக்காரு. நான் கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி நாங்க தனியா வீடு எடுத்து போகும்போது அப்பார்ட்மெண்ட்ல நியூ சர்வீஸ் முடிக்கிறோம். அப்போ புது வருஷத்தை ஆராதனை முடிக்கிறோம். கல்யாணம் பண்ணி 1 வருஷமா இல்ல, கல்யாணம் பண்ணி 2-3 மாசத்துல 10ஆம் மாசம் கல்யாணம் பண்றோம். இன்னொரு 2-3 மாசத்துல நியூ இயர் சர்வீஸ் வருது. 1ஆம் மாசம் போகுது. 1ஆம் மாசம் தனியா ஒரு வீட்டுக்கு போயிட்டு 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 2000 எவ்வளவு தெரியல, ஞாபகம் இல்லை. 22ல இருக்கும் போது நியூ இயர் சர்வீஸ்ல என் போஸ்ட் திறந்து பாக்குற ஒரு வீடு தான் இருக்கு. நியூ இயர் சர்வீஸ் முடிச்சுட்டு என் வீட்டை போய் பாக்குற ஒரு வீடு தான் இருக்கு. சேர்ச்சுல பெருசா 100-40 இல்ல காணிக்க போட்டோம்லாம் எதிர்பார்க்காதீங்க. அங்கேயும் ஒரு வெளி தான் போடுவோம். ஒரு வெளி இருந்துச்சு, நான் போட்டேன்னா கூட ஞாபகம் இல்லை. ஒரு வெளி தான் இருக்கு. ஆனா அப்ப தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிட கூடாது சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு வெளிக்காக ஒருத்தவங்க போய் நிக்க கூடாதுன்னு அப்ப தீர்மானம் எடுத்தேன். Amen. எத்தனையோ விதின் மந்த்ஸ்ல ஆண்டவர் என்னை பீக்ல கொண்டு போய் நிப்பாட்டி என்னோட ப்ரொமோஷன் 21,000 21,000 சம்பளம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் திராணி கொடுத்தாரு. அதுக்குண்டான காரியங்கள் எல்லாமே செய்திருந்தாரு. அந்த நேரத்துல ஆண்டவர் சொன்னாரு, இப்ப ஊழியத்துக்கு வாங்கினாரு. எந்த நாய் உன்னை பத்தி பேசாதீங்க, சீரியஸ் அப்படிதான் பேசினாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அத்தனை பேர் பேசிட்டாங்க. ஏன்னா நான் ஏன் பேசுறேன்னா, இன்கேஸ் பாத்தீங்கன்னா நான் இந்த சபையில இருக்க ஜனங்கள்ட்ட மனசுல இருந்து நான் பேச ஆசைப்படுவேன். எங்க அப்பா கூட பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் வந்துட்டு ஏதாவது காசு குறித்தோ, இந்த 19-18 வயசுல ஞாபகம் இருக்கு, காசு குறித்து ஏதாவது வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னா நான் பேசும்போது எங்க அப்பா ஒரே வார்த்தை கேட்பாரு, என்கிட்ட கேள்வி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பாரு. என்ன பார்த்து கேள்வி கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? இப்போ 18 வயசு 19 வயசு எங்க அம்மா ஏசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாய்ஸ் பண்ணக்கூடாது. என்கிட்ட பேசலாம் உனக்கு என்ன தகுதின்னு கேட்பாரு. தகுதின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்ட ஒரு வாட்டி கடுப்பாய் போன்ல கேட்டேன். எங்ககிட்ட 2 காடி 2 வீடு ஒரு மோட்டர் வச்சிருக்கேன், உங்ககிட்ட என்ன இருக்கு கேட்டாரு. எத்தனை வயசு பையன்? 19 வயசு பையன். அப்ப விட்டேன். 3 மாசத்துல பெரிய மோட்டர் எடுத்து வந்து வீட்டுல பக்கிங் போட்டேன். அப்போ விட்டாரு தகுதி பிடிச்சோன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு. அது வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. அப்ப சொந்த தாயோ, சொந்த தகப்பனோ, சொந்த கூட இருக்கிற கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல சொந்த குடும்பங்களா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாருமே இருக்கலாம். ஆனா இந்த காசு தான் நம்மள என்ன பண்ணுது? தகுதிப்படுத்துது. அதனாலதான் நான் போன வாரம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா உங்களோட ஆஃபர் லெட்டர் போய் பாருங்க. உங்களுக்கு ஒரு வேலை இடத்துல ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பான். அந்த ஆஃபர் லெட்டர்ல பார்க்கும்போது இத்தனை ஹவர்ஸ் வேலை செஞ்சா உனக்கு இவ்வளவு சம்பளம்னு கொடுப்பான். அப்ப இத்தனை ஹவரை நீங்க உங்களோட ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு ஹவருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு பட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு ஒரு $7 இல்லைன்னா $6 அப்படி வரும். அப்ப அதுதான் உங்களோட தகுதி. அப்ப இந்த காசெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க வாங்கி வித்துருவீங்களா உங்க உடம்ப? இல்ல உங்க வாழ்க்கையை வித்துருவோமா? அப்புறம் நம்மளோட தகுதி அவன் எது நம்ம பாக்குறான்? உங்களோட வேல்யூ, உங்களோட உயிர் தான். ஒரு கம்பெனில நான் இத்தனை ஹவர் வேலை செய்யணும்னா அத்தனை ஹவருக்கு உன்னோட உயிரை நீ எனக்கு எழுதி கொடுக்குற, உன் உடம்பை எனக்கு எழுதி கொடுக்குற, அதுக்கு உண்டான சம்பளம் தான் இது. அதான் வேல்யூ. அன்லெஸ் நம்மளோட வேல்யூ நம்மளே ஏத்தலன்னா வெளியிருந்து யாருமே வந்து ஏற்ற மாட்டாங்க. அப்ப அந்த வேல்யூ நம்ம தான் ஏத்திக்கணும், நம்ம தான் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணணும். அதனாலதான் ஏசு கடுப்பானாரு. அந்த ஒரு தாழ்ந்து உள்ளவனை என்ன பண்ணா? புதைச்சு வச்சதுனால நீ வரவே வேண்டாங்கிட்டாரு பரலோகத்துக்கு. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறது தன்னோட பிள்ளைகளையோ தன்னோட ஜனங்களையோ ஆண்டு என்ன பாக்குறான்னு, நீ உன் வேலையை ஏத்துக்கோ, உன் வேலையை உயர்த்துக்கணும். ஆமாவா இல்லையா? அநேக நேரத்துல நான் இன்னைக்கு கூட பேசும்போது பேசிட்டு இருந்தேன். நம்மளோட பிள்ளைங்களை எல்லாம் வளர்க்குறோம். பிள்ளைங்களா வளர்க்கும் போது அன்னைக்கு நேரத்துல என்ன ஆசைப்படுறோம்னா, நம்ம பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், லாயர் ஆக்கணும், அடுத்து டீச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் போலீஸ் ஆகணும், அப்படிதான் பேசுறாங்க. ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒருத்தனாச்சும் என் பிள்ளைய பாலிட்டிக்ஸ் ஆக்கணும் பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு தாய் தகப்பன் என் பிள்ளைய பைலட் ஆக்கணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க? பேச மாட்டாங்க. பைலட்டோட சம்பளம் மினிமம் ஸ்டார்டிங் சம்பளம் சொல்லிட்டா 15,000 30,000 சம்பளம். மெரீன்ல வேலை செய்யுங்கயான்னு சொல்லிட்டு என் பையனை மெரீன்ல வேலை செய்யறதுக்காக நான் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு எந்த தகப்பன் தாய் சொல்றாங்க? பேச மாட்டாங்க. மெரீன்ல வேலை செஞ்சாங்கன்னு சம்பளம் குறைஞ்சது 30,000 50,000 சம்பளம். சரி. மெரீன்ல வேலை செய்யறவங்களுக்கு ஸ்டார்டிங் சம்பளமே 30,000 15,000 வரும். ஏன் தெரியுமா? அவங்க கடலுக்கு போயிட்டாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆகும். ஆனா ஒரு மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 30,000 50,000. ஆனா நம்மளோட மைண்ட் செட்டு பிள்ளை டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், போலீஸ் ஆகணும். போலீஸோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? நான் காடி சேல்ஸ் பண்ணும் போது எனக்கு வந்துச்சு டாக்குமெண்டேஷன்.
அவனோட சம்பளம் 2500 வெள்ளி. அவனோட காசெல்லாம் வெட்டி 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 கையில வந்து நிக்குது 1500 வெள்ளிக்கு. 1500 வெள்ளிக்கு என்ன காடி வாங்கியிருப்பான்? சாக தான் வாங்கியிருப்பான். யார் பாணி கேட்டா சார்ஜுனா. ஆனா நம்ம என்ன இதுவும் என் புள்ள போலீஸ் ஆயிரணும், துப்பாக்கி எடுத்து சுட்டுறணும், யாரு சுட போறான்? ஆனா நம்ம ஏன்னா நம்மளோட மென்டாலிட்டி மாறாத வரைக்கும் நம்ம யாரையுமே மாற்ற முடியாது. இன்னொரு வசனம் எடுத்து நான் முடிக்கிறேன். ரோமன் புஸ்தகத்துல 12:2 நான் முடிக்கிறேன். ரோமன் புஸ்தகத்துல 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சரி மீண்டுமாக இந்த வசனம் வாசிங்களேன், அதை கேட்போமே. நீங்கள் ஆ ஆ ம் ஆ ம் என் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல கொண்டு நம்மளோட மனசு மாறணும், நம்மளோட மனம் மாறணும். இங்கிலீஷ்ல மைண்டுன்னு இருக்கும். நம்மளோட சிந்தை மாறணும். அப்ப இந்த மாறுறதுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே நடிப்பு. அதுதான் மேல வசனம் இருக்கு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல். அதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த சபையில நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் கொடுத்த இந்த சபையில இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில இருக்க அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து நடிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். சந்தோஷமா இருக்கிற மாதிரியோ, சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியோ, இல்ல பின்னாடி என்ன அடி வாங்குறீங்களோ வீட்டுல எல்லாமே கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா என்னது அன்னைக்கு சதீஷ் தெரியும் பேசிட்டு இருக்கும் போது, என்ன பாசிட்டு பேசுறது சிரிக்கிடுச்சு உட்காந்துட்டு. எத்தனை மணிக்கு? விடிகால 2 மணி 1:30 மணிக்கு. அப்ப ஆண்டவர், நீங்க ஆண்டவர் சமூகத்துல நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா சந்தோஷமா தான் இருக்கு, கிட்ட வருவருக்கு அந்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா அதனாலதான் சொல்றேன், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல் நீங்களா இருக்க பழகுங்க. என்கிட்ட இருந்துச்சுன்னா இருக்கிற மாரி இருங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கோ இல்லையோ நம்ம என்னன்னா இருக்கிற மாரி நடிக்க வேணாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா, இல்லாதவன் இருக்கிற மாரி நடிப்பான், இருக்கிறவன் இல்லாத மாரி நடிப்பான். நடிக்கவே வேண்டாம். அது பேர் தான் நடிக்கிறது. ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அதாவது கர்த்தர் எது ஆசைப்படுறாரு, தேவன் எது பிரியப்படுறாரு, தேவனுக்கு எது வந்துட்டு சித்தமா இருக்கு, தேவனுக்கு எது வந்துட்டு அவருக்கு பிரியமா இருக்கு வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ வந்துட்டு அதை அனலைஸ் பண்ற ஆரம்பிக்கிறோமோ, எப்போ வந்துட்டு நம்ம அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆக முடியும். என் வாழ்க்கை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண நினைக்கிறீங்கன்னா, முதலாவது டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட். அன்லெஸ் யூ நெவர் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட், யூ கான்ட் மேக். சரிங்களா? ஒரு பணத்தை உள்ள ஆண்டவர் அலாட் பண்ண மாட்டார். ஏன்னா வசனம் மேலதான் வாசல, ஐஸ்வர்யம் உள்ளதெல்லாமே யாருடையது? தேவனுடையது. ஐஸ்வர்யம் எல்லாம் தேவனுடையதுனால அந்த தேவன் தான் முடிவு பண்ணுவாரு யாருக்கு இந்த ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. வாரிசு படம் பாத்தீங்களா? அவங்க அப்பாவுக்கு எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் அவர் அப்பா தான் முடிவு எடுக்கணும் எந்த பையனை வாரிசு ஆக்கணும்னு சொல்லி. ஏன்னா வாரிசா யார் ஆக்குறாரோ அவனுக்கு தான் என்ன இருக்கு? ஒவ்வொரு பணத்துல, அதாவது ஒரு 100% 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதே வீட்டுல வளர்றாங்க, அதே பணக்காரனா தான் இருக்கிறாங்க, அம்மா வேலையா. ஆனா ஏன் வாரிசு ஆகணும்னா, வாரிசானாதான் முழு சுதந்திரமே இருக்கு. அது வரைக்கும் இல்ல, அது வரைக்கும் உள்ள இருக்கலாம், ஆனா அக்கௌண்டபிள் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பாக்குறாருன்னா, ஒன்ஸ் மனம் புதுசாகணும்னா நம்மளோட மனம் மாறணும். உங்களை குறித்து இருக்கிற எண்ணம் மாத்துங்க. உங்களுக்கு குறித்து இருக்கிற நான் திராணி என்னது வாசிச்சோம், என்னது நான் தரித்திரவானே, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் வந்துட்டு பணக்காரன்ல. 2வது விஷயம், சபையில வந்துட்டு பாஸ்டர் பணக்காரனை பார்த்து பாக்குறேன்னு நினைக்காதீங்க. நான்லாம் அஸ்லி கம்பத்துல போயிட்டு சப்பாங்களை போட்டு உட்காருவேன். எத்தனை பேர் வந்து உட்காருவீங்கன்னு தெரியல. சரிங்களா? அப்ப அதே நேரத்துல ஆண்டவரோட கிருபையில பெரிய பெரிய டத்தோ, பெரிய பெரிய வந்துட்டு ஆளுநர்களோட உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஆண்டு தகுதி படுத்திருக்காரு. ஆனா அந்த தகுதி கர்த்தர் தான் கொடுத்தாரு தவிர்த்து நானா எடுத்து கொண்டதால. அப்ப ஆண்டவர் அப்படியாக நம்மளை வைத்திருக்கிறது காரணத்துக்கு நான் நன்றி தான் சொல்வதை தவிர்த்து நான் வந்துட்டு அதை பெருமைப்படுத்துறதுக்கோ பெருமையான காரியங்களே கிடையாது. ஆனா என்னன்னா ஒன்னொரு காரியம், நம்மளோட மனம் புதிதாகலைன்னா, நம்ம மனசை நம்ம மாத்தலைன்னா
அநேகரோட சில நேரத்துல பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மனசுல இருக்கும், வயசானா யாரை பார்க்க மாட்டாங்க, வயசானா யாரை பார்க்க மாட்டாங்க, வயசான யாரை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. வயசான யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்களே, அவனால இவ்வளவுதான் பண்ண முடியும், என்னால இதை தாண்டி பண்ண முடியும்னு நினைக்கிறான் தெரியுமா? மீன் தன்னோட பணத்தை கருதாம முத ஒரு கேள்வி கேட்டேன். மீன் நம்ம வாழ்க்கையில பணம் தான் தீர்மானம் இருக்குதா இல்ல நம்ம தீர்மானம் இருக்கணும்? நம்ம பணத்தை கருதாமல் அதை தாண்டி ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எஃபர்டபிள் இல்ல, அந்த அளவுக்கு நம்ம பேங்க் பேலன்ஸ் இல்ல, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பேங்க் சேவிங் இல்ல, அதை தாண்டி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னா ஐ மீன் அப்பதான் அதுல தேவனோட கரமித்தை பார்க்க முடியும். ஏன்னா அதுதான் அவரோட லெவலு. தேவனோட லெவலுக்கு நம்ம இருந்தாதான் அவரோட கரத்தை பார்க்க முடியும், தவிர்த்து தேவனுடைய லெவலை குறைச்சி நம்ம வச்சிருந்தோம் வச்சுக்கலாம், அவரோட கரத்தை பார்க்க முடியாது நம்ம வாழ்க்கையில. ஐ மீன் அப்ப நீங்க வேணுமா உங்க தரத்தை வந்துட்டு உயர்த்துறதுக்கு யோசிக்காம இருக்கலாம், ஆனா அவர் தன்னோட தரத்தை தாழ்த்துறதுக்கு யோசிக்க மாட்டார். ஐ மீன் அப்ப அவர் நீங்க அந்த தரத்தை நீங்க கொஞ்சம் உயர்த்தினாதான் அவர் கொஞ்சம் என்னது தரத்தை இறங்கி தூக்க முடியும். ஐ மீன் நானே கையை மேல இருந்து தூக்கல, அவர் எப்படி கீழே இருந்து குனிஞ்சு தூக்க முடியும்? நீ கையை தூக்குனா தானே அவர் கையை குனிஞ்சு தூக்க முடியும், ஆமாவா இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில முதலாவது காரியம், என் வாழ்க்கையில என் சூழ்நிலை என் குடும்பத்துல ஐ மீன் என்ன காரியம் பண்றீங்களோ இல்லையோ, விஷயம் யோசித்துக் கொள்ளுங்க. உங்களோட பணத்தை வைத்து தீர்மானமே எடுக்காதீங்க. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, அதுல ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, பட்ஜெட் போட்டு குடும்பத்தை பாக்குறேன்னு சொல்லிட்டு. எப்ப பாருங்க, பார்க்க வேணாம் சொல்ல, பட்ஜெட் போட்டு குடும்பத்தை வளங்க. ஐ மீன் ஆனா அந்த பட்ஜெட் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ நான் சாப்பிட்றதுக்கு, நான் தங்குறதுக்கு, நான் தூங்குறதுக்கு, இதுக்கு எனக்கு ஒரு பட்ஜெட் வருது. மாசம் ஒரு குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஒரு 2000 வருது வச்சுக்கோமே, 20,000 சம்பாதிச்சாலும் 2000 மட்டும் தான் செலவு பண்ணணும். அதான் பட்ஜெட். நான் 20,000 நான் 2,000 சம்பாதிக்கும் போது 2,000 நான் வாழ்றேன், 4,000 சம்பாதிக்கும் போது 4,000 வாழ்றேன், 5,000 சம்பாதிக்கும் போது 5,000 வாழ்றேன்னா எங்க பட்ஜெட் இல்லையே. பட்ஜெட் போட்டு வாழ்ந்தேன்னா இதுதான் ஒண்ணு, 2,000 தான் எனக்கு தேவைன்னா 2,000 தான் செலவு பண்ணணும். மீதி 19,000 மீதி இருக்கிற காசை என்ன பண்ணக்கூடாது, செலவே பண்ணக்கூடாது. அப்படிதான் நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். பட்ஜெட் போடணும். அப்பதான் நம்ம என்ன பார்க்கல தெரியுமா, உன்னிடத்துல இருக்கிற பணத்தை பார்க்காம உன்னிடத்துல இருக்கிற தேவைகளை மாத்திரம் பார்த்துட்டு வாழ ஆரம்பிச்சு. ஐ மீன் அநேக நேரத்துல கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, உன்னோட தேவைகள், அன்றாட தேவைகளை நான் என்ன பண்ணுவேன், சந்திப்பேன்னு தான் வாக்கு கொடுத்துருக்காரு, தவிர்த்து உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ நீ கேளு நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்ல. சரிங்களா? அன்றாட தேவைகள்னா இன்னைக்கு சாப்பிடணும், நீங்க தூங்கணும், நீங்க சாப்பிடணும், தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அப்புறம் குளிக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேலைக்கு போறதுக்கு காடி வேணும், வீட்டுக்கு வரதுக்கு மோட்டர் வேணும், டிரான்ஸ்போர்டேஷன் வேணும். இப்போ உள்ள வாழ்க்கையில ஆமா இல்லையா? இதெல்லாமே இருக்குதுன்னு, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு தானே. அப்ப அதை தாண்டி நம்மளுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மீண்டுமா சொல்றேன், நம்ம செய்து தவறுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மீண்டுமாக இந்த சில காரியங்களை எடுத்துக்கொண்டு மீண்டுமாக அதெல்லாம் சரிப்படுத்துறது எல்லாமே சரிப்படுத்தணும். ஐ மீன் எந்தெந்த காரியங்கள் சரிப்படுத்த முடியலையோ, எனக்கு ரெபேக்கா இந்த வாரத்துல ஒன்று போட்டாங்க ஸ்டேட்டஸ், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் அவங்களும் போட்டிருந்தாங்க, அவங்க அம்மாவை போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அப்ப என்ன போட்டிருந்தாங்கன்னா, அது சும்மா அல்லத்தை கூட்டி பிறந்த நாள் விருந்து, அந்த விருந்து இந்த விருந்துன்னு போட்டு செலவு பண்ணாம போயிட்டு கஷ்டப்படுறவனுக்கு ஒருத்தனுக்கு போயிட்டு நல்லா சாப்பாடு வாங்கி போட்டு அதுல கடவுள் பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. ஐ மீன் அது நான் பார்த்தேன். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சபாக்கிழமை போல போட்டிருந்தாங்க போல. ஐ மீன் நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஐ மீன் அப்ப அதுல என்ன காரியம்னா, அதுலதான் கர்த்தர் பிரியப்படுவார். ஐ மீன் நம்மளே கூப்பிட்டு, நம்மளே கூட்டாங்க குறிச்சு சாப்பிட்டு, நம்மளே வந்து சந்தோஷப்படுறதுல சந்தோஷம் கிடையாது. அது வந்துட்டு பொய்யான சந்தோஷம். ஐ மீன் உண்மையான சந்தோஷம் கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க பாருங்க, நிறைய பேர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் சுத்தியே நடந்ததுதான். ஐ மீன் பிள்ளைங்களோட பிறந்தனாலும் சரி, யாராவது பிறந்தனாலும் சரி செய்வாங்க, செஞ்சுட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா இருக்க நடிப்பாங்க, போட்டோல காட்டுவாங்க, மறுநாள் பாத்தீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சு போயிடும். எதுக்கு? ராத்திரி உட்காந்து மொய் பண்ண எண்ணும் போது கணக்கு சாட்டை ஆயிடுச்சு. மொய் பண்ண எண்ணும் போது கணக்கு பிரிஞ்சு போச்சு. ஏன் அதனாலதான் சொல்லுவேன், நம்ம அவ்வளவு பெரிய ஆட்கள் இல்லை. நான் கல்யாணம் பண்ணும் போதே சரிங்களா, எனக்கு எவ்வளவு மொய் பண்ணலாம் வச்சாங்க, 11 வில்லா வச்சாங்க. 11 வில்லா வச்சாங்க. மொத்த மொய் பணம் 1,800 வெள்ளி தான். அதை செலவு பண்ணது ஐ மீன் எத்தனை ஆயிரங்கள் இருக்கும். ஐ மீன் அதனாலதான், ஆனா நான் யோசிச்சு பார்த்தேன், அதனாலதான் நான் மைண்ட ஓப்பன் ஆக்குனார் ஆண்டவர். என்ன பண்ணாரு, நீ போயிட்டு மத்தவங்களுக்கு சோறு இருக்குன்னு தான் சோறு போடுறேன், அதுக்கு நீயே வாய் முட்டு, உன் பிள்ளைக்கோ நீயோ நீ எல்லாம் போறீங்க குடும்பத்தை கொடுத்து நீ சந்தோஷமா ஒரு இடத்துல போயிட்டு செலவு பண்ணிட்டு வச்சுக்கல, குவாலிட்டியான ஒரு டைம் இருக்கும்.
அந்த குவாலிட்டி டைமு உன் ஃபேமிலியை குவாலிட்டியாக மாற்றும். அந்த குவாலிட்டி டைமு உங்களையே குவாலிட்டியாக மாற்றும். உங்களையே குவாலிட்டியாக மாற்றுறதுனால உனக்கிட்ட இருக்கிறது எல்லாமே குவாலிட்டியாக மாறும். எல்லாமே மாறனால உங்ககிட்ட குவாலிட்டி மட்டும்தான் இருக்கும், டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. நம்மக்கிட்டே டிசப்பாயின்மெண்ட் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம நம்ம ஒரு தற்காலிகமான சந்தோஷத்துக்கு, சரிங்களா, ஒரு வேஷத்தை தரித்து, வசனம் வாச்சோம்ல, ஒத்த வேஷத்தை தரித்து தற்காலிகமான சந்தோஷம், நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு, தற்காலிகமாக காட்டிட்டு, ஐ மீன் அதுக்கப்புறம் மெயினான காட்டு என்ன விட்டுறோம்? தேவனோட சித்தத்தை விட்டுறோம், தேவனோட நன்மையை விட்டுறோம், தேவன் என்ன எதிர்பார்க்கறாரு விட்டுறோம், தேவன் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரு விட்டுறோம், இதெல்லாத்தையும் விட்டுறோம். ஐ மீன் இந்த வாரத்துல கூட ஒரு 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 பாஸ்டரோட வீடியோ பார்த்தேன். அவரோட யதார்த்தமாக தான் வந்துச்சு. ஐ மீன் அவர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த ஒரு பைபிள் இருக்கு, பைபிள் இந்த சைட்டு ஒரு சில கட்டு நோட்டு, சில கட்டுக்கு நோட்டு. உங்க வீடு திடீர்னு வந்துட்டு எரிஞ்சு போச்சு அப்படிதான் கேட்டாரு. திடீர்னு உங்க வீடு எரியுது, உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஐ மீன் அதாவது ஒன்று இந்த பைபிள் எடுக்கணுமா, இல்லைன்னா இந்த கட்டு நோட்டு எடுத்துட்டு போக போறீங்களான்னு கேட்டார். நம்மளாம் என்ன பண்ணுவோம்? மெஜாரிட்டி சொல்லுவோமே, பைபிள் ஷாப்பில் போட்டால் வாங்கிடலாம், நோட்டு வேணும்னு சொல்லிட்டு நோட்டு தூக்கிட்டு போயிடுவோம். அம்மாவா இல்லையா? ஆனால் அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நான் இந்த டாப்பிக்கில் போகும்போது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சரிங்களா, நம்ம என்ன பண்ணுறோம்? வீடு எரியுது, மீண்டும் சொல்கிறேன், வீடு எரியுது. வீடு எரியும் போது கட்டு நோட்டு இருக்குது, இங்கே பைபிள் இருக்குது. நம்ம மோஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் தான் எடுத்துகிட்டு போவோம். பிகாஸ் நம்ம என்ன எண்ணம் என்னன்னா, நம்ம எக்கிட்டு சொல்கிறேன், நம்ம ஷாப்பில் போட்டு டிக்கெட்டில் போட்டு இல்லை 100 இல்லி போட்டு வாங்கிடலாம். ஒரு 10,000 இல்லிங்க இருக்குது, இங்கே ஒரு பைபிள். ஆனால் இதே தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணுறோம். தேவனிடத்துல போகும்போது இந்த பைபிள் எடுத்துட்டு பைபிள்ல என்ன இருக்குன்னா, கர்த்தர் நீ எப்படி வாழணும், உன் வாழ்க்கையில என்ன சித்தம் இருக்கு, நான் உன்னை எப்படி பயன்படுத்த போறேன், நீ ஊருக்கு என்ன ஆக போற, உலகத்துக்கு என்ன ஆக போறேன்னு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அது நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போதுல எப்படி நம்ம போறோம்? ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, பர்சனல் ப்ரேயர்ல மீன், சரிங்களா, என்னோட பர்சனல் ப்ரேயர்ல எனக்கு ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு இந்த காசு கட்டணும், எனக்கு இந்த வீடு காசு கட்டணும், காடி காசு கட்டணும், அதுக்கப்புறம் மோட்டர் காசு கட்டணும், அதுக்கப்புறம் என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடணும், என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு என்ன பணத்தை கொடுக்கணும். அதுதான் நம்மளோட ப்ரேயராகவே இருக்கு. அம்மா வழியா ஒரு நாள் ஆண்டர்கிட்ட கேட்டார், ஒரு நாள் பணத்தை மட்டும் வைக்காம ஒரு ஜபத்தை பண்ணுங்க, உங்க வாயில வார்த்தையே வராது. நம்ம வாயை திறந்து நம்ம ஜபிக்கிறோம்ல, ஒரு ஜபத்தை கர்த்தர் இடத்துல காலைல எழுஞ்சி நம்ம ஜபம் பண்றோம், வேலைக்கு போகும் ஜபம் பண்றோம், வீட்டுல குளிச்ச பிறகு ஜபம் பண்றோம், எல்லாம் பண்றோம், கர்த்தர் இடத்துல சாமி கும்பிடுறோம். ஆனா அது கும்பிடும் போது மீன்ஸ் அவர் கூட போயிட்டு நம்ம ஆண்டு ஜபம் பண்ணும்போது, தேவனே உங்க எங்க வாழ்க்கையில் என்ன சித்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறத விட, சரிங்களா, எப்படி இந்த பணத்தை மாத்திரம் எடுத்துட்டு ஓடணுமோ அதே போல தேவனிடத்துல வரும்போது, எனக்கு இந்த காசு கட்டுங்க, இந்த காசு கட்டுங்க, தேவை இருக்குன்னு தேவை இருக்குன்னு தேவை இருக்குன்னு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறோம், சட்டுவில் நீட்டா அடிக்கிறோம் லிஸ்ட்டை. முடிச்ச பிறகு நம்ம போயிடுறோம். ஒரு நாள் இந்த பணத்தை பேஸ்ட் பண்ணாம, பணமே பேஸ்ட் பண்ணாம ஒரு ஜபத்தை பண்ணுங்களேன், உங்களால பண்ண முடியுதா பாருங்க. வாயில வார்த்தை வராது, இருந்தா தானே வருதுக்கு. நம்ம வாயை திறந்தால என்ன வருது? இந்த தேவை இருக்கு, இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு. அப்ப ஆண்டவர் யோசிப்பாரு. அதாவது புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க பையன் எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணக்கார் தந்தை என்ன ஆவார்னா மன கஷ்டம் தான் ஆவார். ஏன் தெரியுமா? இவன் தேவை இருக்குன்னு சொல்லிட்டு செய்யறான், ஆனா அவனுக்கு நம்மளோட பொறுப்பு புரிய மாட்டுது. அவனுக்கு நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்களே, அது புரிய மாட்டுதுல்ல. எனவே நம்மளை நம்பி இத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்க, நம்ம நம்பி இத்தனை தொழில்கள் இருக்கு, இது எப்படி அவன் பொறுப்பா எடுத்து செய்ய போறான்னு தான் அந்த தந்தையோட காரியமா இருக்கு தவிர்த்து. ஆனா இந்த பையன் வந்து கேட்கும் போது எனக்கு இவ்வளவு காசு மட்டும் தான் வேணுங்குவான். ஆனா அந்த தந்தையோட மனதுல என்ன இருக்குன்னா, இவன் எப்ப மாற போறான், எப்ப இவன் மாற போறான், எப்ப இவன் வந்துட்டு மெச்சூர்டா மாற போறான். அதான் வாசனம். ஐ மீன் உங்க மனம் மாறாத பட்சத்துல உங்க வாழ்க்கை மறுரூபமாகாது. உங்க வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? என் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐ மீன் நீங்க உங்க மனசை மாத்துங்க. உங்க கூட இருக்கிறவங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஐ மீன் தாய் தகப்பனா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், ஐ மீன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. நான் காசு பத்தி இவ்வளவு பேசுறேன், நான் பாச லாஜிக்கலாவா பேசுறீங்க? நான் ஒரு வீடியோ அனுப்புறேன் பாருங்க. ஆனா நான் என்ன நடந்துச்சு மாதிரி பேசுறேன். எத்தனை பேருக்கு ஜோஹர் சுல்தானோட பையன் தெரியும்? டிஎம்ஜி. ஜோஹர் சுல்தானோட பையன் டிஎம்ஜி. அவர் தான் வந்துட்டு இந்த போலா சேப்பா வந்துட்டு ஃபுட்பால் ஜேடிடியோட தலைவர். அவர் தான் வந்துட்டு தலைவர், ஃபவுண்டர். சரிங்களா? அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் நம்மளுக்கு தெரியும். அம்மாவாலியா பெரிய பணக்காரரு.
ஆனா அவர் வளர்ந்த முறைய அவரே வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட்னா அதாவது நம்மளுக்கு புரியுற வாசம் சொன்னோம்னா ஒரு இன்டர்வியூல கொடுக்குறாரு. இப்பதான் ரீசன் நடந்தது, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. அதுல என்ன நடந்துச்சுன்னா, அவர் சொல்றாரு, நீங்க வளர்ந்த முறை கேட்கும் போது நீங்க எங்க வளர்ந்தீங்க எல்லாம் கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் நல்லா தான் வளர்ந்தேன், வளர்ந்துட்டு இங்க ஸ்கூல்ல எங்க ஜேபி டவுன்ல எஸ்டே கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கு. அதாவது அந்த ஸ்கூல்ல போனோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான். போனோம்னா ஜீசஸோட சிலை பெருசா இருக்கும். எங்க அது என்ன பேசுவாங்க, அது யயாவால். யயாவால்னு சொல்லிட்டு ஜேபி டவுன்ல அந்த தாமான்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கும். அது பெட்ரோனுக்கும் இத்தாப்புல பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், செமி கவர்மெண்ட். அங்க பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட சிலையே பெருசா இருக்கும். அப்ப அந்த ஸ்கூல்ல தான் அவர் படிச்சார் எல்லாமே சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரோட ஆர்மி ட்ரைனிங்காக, அதாவது ஆர்மி ட்ரைனிங்காக அவர் எங்க போயிருந்தாருன்னா இந்தியாவுக்கு போயிருந்தாராம். சுல்தானோட பையன், அந்த சுல்தான் எங்க அனுப்பியிருக்காரு, ஆர்மி ட்ரைனிங்க்கு மலேசியால அனுப்பாம இந்தியாவுக்கு அனுப்பிட்டாரு. இந்தியாவில் அனுப்பி அப்ப அவருக்கு என்னன்னா சாப்பிட்றதுக்கு என்ன, ஆர்மியில சாப்பாடு தான் அவர் சாப்பிடணும். ஆஃப்கோர்ஸ் சாப்பாடுறதுக்கு இது எல்லாமே. ஆனா அவரோட மெயின் காஸ்ட் எங்க ஆகும்னா, வெளியே போகணும்னா என்ன காசு, அதுக்கப்புறம் ஃபோன் லைன் காசா, அவ்வளவுதான். ஃபோன் அடிக்கணும்னா நான் கால் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா இப்பதான் லைன் வந்துச்சு, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா லைன் இருக்காது. இந்த காசு போட்டு தோப்பா பண்ணி அடிக்கணும். அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா அவர் இன்கேஸ் அவர் இந்தியாவில் இருக்கிறாருன்னா ஒரு ஓவர்சீஸ் கால் பண்ணா எவ்வளவு காசு கட்டும். இந்த சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால காசு கட்டினா கால் பண்ணி அடிச்சாலே அடிச்சிடும். இப்ப மலேசியால இருந்து நம்ம சிங்கப்பூர் அடிச்சோம்னா ஒரு 5-7 தப்பா வச்சிருந்தோம்னா ஒரு கால் பண்ணி முடிக்கிறது காசு முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இப்ப நம்ம எல்லாம் லைன் பாய்க்கிறதுனால தெரிய மாட்டேது, சரிங்களா? லைன் பாய்க்கிறதுனால நம்மளுக்கு அது உண்டான சீரியஸ்னஸ் தெரியல. அப்ப ஜோல் சுல்தானோட பையன் டிஎம்ஜே பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் அந்த ஆர்மி கேம்பிங்ல இருக்கும்போது என்கிட்ட காசு இல்ல. ஏன்னா எங்க அப்பா வந்துட்டு இங்க ஒரு பெட்ரோல் வச்சிருப்பாரு. அவர் தான் நார்மலா காசு கொடுப்பாரு. அவர் தான் பேசி ரிக்வஸ்ட் பண்ணி எங்க அப்பாட்ட காசு வாங்கி கொடுக்க முடியும். பர்சனலா கையில காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு கையில காசு இல்லாதனால ஒரு போன் கடை வச்சிருந்தானா இந்தியால. அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு, போன் கடை வச்சிருந்தானா. அவன்கிட்ட போய் $600 பிஞ்சா பண்ணானா. $600 2000 வெள்ளி மலேசியா காசு, சரிங்களா? 2000 வெள்ளி டிஎம்ஜி பிஞ்சா பண்ணாரா. பிஞ்சா பண்ணிட்டு அவரோட எக்ஸ்பென்சஸ்லாம், அவரோட தேவைகள் எல்லாமே பயன்படுத்தி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் கடன் கொடுத்துவன் திருப்பி வந்து அந்த $600 கொடுத்தால போன் கடைக்காரன், அவன் வந்துட்டு அந்த டிஎம்ஜிட்ட வந்துட்டு கேட்க வரானா, அந்த அவரு எங்க ட்ரைனிங் இருக்காரு சொல்லிட்டு. இவர் ஓடி போயிட்டு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டாராம். ஏன் தெரியுமா? காசு இல்லையா டிஎம்ஜி கையில காசு இல்ல. அவர் உட்காந்து கால் பண்றாராம் அவரோட அவங்க அப்பாட அசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் அவங்க அப்பா நாத்து கட்டி கேள்வி கேட்டு $2000 வெள்ளி அனுப்பி விட்டாங்க. நான் இது கேட்டுட்டு நான் காடி ஓட்டிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரு ஒரே வார்த்தை. அந்த கேள்வி நான் கேட்கிறேன், ஜோல் சுல்தானோட அவர்கிட்ட இருக்கிற ஒரு காடி, எத்தனையோ காடி வச்சிருக்கிறாரு, ஜோல் சுல்தான்கிட்ட இருக்கிற ஒரு காடி நீங்க எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாருன்னு நீங்க விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க குறைஞ்சது 50 வயசு வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். ஜோல் சுல்தான் கிட்ட இருக்கிற பிரைவேட் ஜெட் இருக்கு, அவர்கிட்ட பிரைவேட் ஏரோப்ளேன் வச்சிருக்காரு. ஜோல் சுல்தான் வந்துட்டு எத்தனையோ கொலெக்ஷன் உண்டான காடி வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற ஒரு காடி எடுத்து வித்தாலே நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாரி நம்ம வேலையை செய்ய தேவையில்ல. ஆனா அவர் தன்னுடைய சொந்த பையனை வளர்க்கும் போது எப்படி வளர்த்தாரு தெரியுமா? அக்கௌண்டபிளா வளர்க்குறாரு. அவர்கிட்ட அவ்வளவு காசு இருக்கு, அவ்வளவு பணம் இருக்கு, அவ்வளவு செல்வாக்கு இருக்கு. ஆனா சொந்த பையன்கிட்ட அவரோட தேவைக்காக 2000 வெள்ளி கூட நம்பி கையில கொடுக்கல. சொந்த பையன், நல்லா யோசிச்சு பார்ப்போம். அதாவது ஒருத்தன் பணக்காரரு தன்னோட பையனையும் அப்படி வளர்க்கணும், யோசிச்சு பார்ப்போமா? ஒரு பணக்காரன்னு தன்னோட பையனையும் அப்படிதான் நம்ம வளர்க்குறாங்க. அப்பா வந்துட்டு அம்மா வந்துட்டு பிள்ளை கேட்கறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஃபேமிலி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு விருப்பப்பட்ட காரியத்தை எல்லாமே செஞ்சு கொடுத்துடணும். ஒன்னொன்னு கேள்வி கேட்கிறேன், சும்மா நச்சுன்னு இருக்கும். முடிச்சிடுறேன், சரிங்களா? எதுக்காக நம்மளோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க நம்மளைய? பேசுவோம். எதுக்காக நம்மளோட அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க? சும்மா சொல்லுங்க. திவ்யாக்கா சொல்லுக்கா, ஒரே வார்த்தை சொல்லு. எதுக்காக நம்ம அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க? ஜெனிஃபர் ஏதாவது கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க அம்மா அப்பா. எதுக்காக நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க? நீ சொல்லுங்க சீக்கிரம், ஒன்னு சொல்லுங்க. எதுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க? சரி, புரியல, ஓகேவா? நம்ம நல்லா கஷ்டப்படாம வாழ்றதுக்கு. லாஜிக்கல், ஆமா வழியா? நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அவங்க இப்போன்னு சொல்லுவாங்க, ஒரு 18-19 வயசு இந்த பருவ வயசு இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு உழைச்சது எதுக்கு?
நீனா நல்லா வாழணும், நல்லா கட்டி கொடுத்து அனுப்பிடணும், நீ நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் கஷ்டப்பட்டு உன்னை உழைச்சேன், நல்லபடி காப்பாத்தினேங்குவாங்க. ஆமா இல்லையா? ஐ மீன், அப்ப யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு காப்பாத்தின எங்க அம்மா அப்பாவே கஷ்டப்பட்டு காப்பாத்தி எங்களை வளர்த்துருக்காரு, நான் ஏன் கஷ்டப்படுறேன்? கஷ்டப்பட்டு தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன, நம்மளோட தாய் தகவலோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்ததுக்கு காரணமே நம்ம கஷ்டப்படாம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மளை வளர்த்தாங்கன்னு சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா எதுக்காக நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாது சொல்லிட்டு. எத்தனை பேரு இங்க 40 வயசு தாண்டிட்டோம், 40 ஒண்ணு தாண்டல, ஆனா கஷ்டத்துல பாத்தீங்கன்னா 400 அடி ஆழத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். 400 அடி ஆழத்துல உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் கஷ்டப்பட்டீங்கன்னு கேட்டோம்னா, நான் சொல்றேன், அநேகர் பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா படுகுழில போய் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் நம்மள ஏறியே முடிஞ்சிருக்காது. எதுக்காக கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னா நம்மளே கஷ்டப்படாம வாழ்றதுக்கு. அப்ப நீங்களும் என்ன பண்றீங்க தெரியுமா? தன்னோட சொந்த பிள்ளையோ நம்மளோட சொந்த குடும்பத்தையோ என்ன பண்றோம், நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நல்ல நிலைமை கொண்டு வந்தேன், ஏதாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நல்ல நிலைமை கொண்டு வந்துடும், நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, ஓடுவோம் பட ஆயாட்டு, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படவே கூடாது அப்படின்னா, அதே என்ன நீ அம்மா அப்பா தானே, நீ இப்பதான் ரீசனா அம்மா அப்பா, ரீசனா வந்து அம்மா அப்பா, சரியா? எங்க அம்மா அப்பா பத்தி பேசுறேன், எங்க அம்மா அப்பா வந்துட்டு ஓல்டு அம்மா அப்பா, சரிங்களா? அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது காரணம், ரோட்டு ஓரம்லாம் போயிட்டு கடை போட்டது காரணம் எதுக்குன்னா, தன்னோட பிள்ளைங்கள் கஷ்டப்பட்டு வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் கஷ்டப்பட்ட கஷ்டம் இவங்க பற்றக்கூடாது. அவங்க தாத்தா பாட்டி எடுப்போமே, இப்ப என் தாத்தா பாட்டி முத்தம்மா, சரிங்களா? கடையை போட்டு, சரிங்களா, அது போயிட்டு அது பேர் என்ன சொன்ன, கத்தா மரத்துல போயிட்டு பால்லாம் எடுத்து நடந்து கிடந்து, ஐ மீன் எதுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னா தன்னோட பிள்ளைங்களை அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஆமாவா இல்லையா? அவங்க நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு அவங்க வளர்க்குறாங்க. அப்ப நம்மளோட அப்பா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு தான் நம்ம குடும்பத்தை காப்பாத்துறோம். யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை மட்டும் கஷ்டப்படாம வாழ போதா? யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை, நீ கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்களா உங்க பிள்ளைய, அது மட்டும் கஷ்டப்படாம வாழ போதா? அப்ப இதுல என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கடவுள், கர்த்தர், தெய்வம் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு தான் உங்கள்கிட்ட கொடுத்தாரு தவிர்த்து உங்க பிள்ளைக்காக வாழ சொல்லி உங்களுக்கு கொடுக்கல. அதே போல ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காக வாழ சொல்லி நம்மளுக்கு கொடுக்கல. அதனாலதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற காரியத்தை நம்மள்ட்ட தான் கணக்கு கேட்பார் தவிர்த்து நம்ம பிள்ளைகிட்ட போய் கேட்க மாட்டார், நம்ம அப்பா அம்மா போய் கேட்க மாட்டார். ஐ மீன், இப்ப ஆண்டவர் என்கிட்ட நம்பி ஒரு காசோ ஒரு பணத்தையோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, அந்த பணத்தை அந்த ஆசீர்வாதம் எனக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா மாறுது பொறுத்துதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு மாறும். என்னோட ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட யோசிச்சு பார்க்கும்போது எங்க அப்பா யோசிச்சு பார்ப்பேன். சம்டைம்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும்போது என் வீட்டுல இருந்து எட்டி பார்த்தா சிங்கப்பூர் தெரியும். நான் யோசிச்சு பார்ப்பேன், எங்க அப்பா எதுக்கு இத்தனை வருஷம் கஷ்டப்படுறாரு, யோசிப்பேன் எதுக்கு இத்தனை வருஷம் கஷ்டப்படுறாரு, எதுக்குன்னா தன்னோட பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தேன், பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுறது, ஆம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுறது, நான் யோசிச்சு பார்ப்பேன். எங்க அக்கா தான் கஷ்டப்படுது, நானும் தான் கஷ்டப்படுறேன். சிங்கிள் மாதம் எங்க அக்கா, வீட்டு காசு கட்டணும், காடி காசு கட்டணும், ஐ மீன் சாப்பாடு காசு கட்டணும், பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். சிங்கிள் மாதம் ஒண்டியா வேலை செய்யணும், ஒண்டியா போனோம். ஹஸ்பண்டோட சிங்கிள் காசு கொடுக்க மாட்டான். மேக் இட் சிம்பிளைஸ் பண்ணி சொன்னா, எங்க அக்கா பிள்ளை பிறக்கும் போது அது என் வீட்டுல இருந்து போனுச்சு, நான் தான் போயிட்டு அதையோ விட்டேன் ஹாஸ்பிட்டல்ல. பிள்ளை பிறந்து ஐவன் பிறந்து கையில வரும்போது, சரிங்களா, அந்த ஐவனுக்கு பால் மாவு கூட அவனை புதுசா வாங்கி கொடுக்கும். அப்ப அப்படி பால் மாவு வாங்கி கொடுத்து ஒண்ணு பெம்பர்ஸ் கூட வாங்கி கொடுத்தது இல்லை. ஐ மீன் சிங்கிள் மாதரா இருந்து அவங்களும் தன்னோட வாழ்க்கையோ பார்த்து கீத்து ஓடி ஆடி ஆடி என்னோட வயசு தான் கூட 29 அனுப்பிச்சுங்கள, சரிங்களா. ஆனா அவங்க அந்த குடும்பத்தை கட்டி நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கும், ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்து ஓடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனா அதுக்கிட்டே நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன். அது என்ன, முன்னெல்லாம் வந்து என்னை பார்த்தா கலாய்க்கும். என்ன கலாய்க்கும்னா சொல்லும், எதுக்கு தான் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறான், எதுக்கு தான் கஷ்டப்பட்டு கிராப் போடுறான் அப்படின்னு கேட்கும். இப்ப அன்னைக்கு தங்கிச்சிட்டு பேசிட்டு, இப்பதான் எங்களுக்கு தெரியுது உங்க அண்ணன் கஷ்டப்படுற மாரி மூஞ்சி வச்சுக்கிறான், ஆனா கஷ்டமே படல, எப்படி வாழ்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு தான். ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து எங்க அக்கா மாறிடுச்சு, அதோட வாழ்க்கையை மாத்திட்டு எங்க அப்பாவை மாத்திட்டாரு. இத்தனை வருஷமா சிங்கப்பூர்ல தான் வேலை செய்வார்னு சொல்லிட்டு சொன்னவரு, பரவாயில்ல ஒரு முடிவு எடுத்து ஜெயில உட்காந்துருவாங்கிறார்.
அதனாலதான் சொல்லுவேன், சிங்கப்பூர் டிபெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில நான் எங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு அது டிபெண்ட் பண்ணி தான் எங்க வாழ்க்கை. ஐ மீன் நான் இந்த இடத்துல போனாதான், இந்த உயரத்துக்கு போனாதான் நான் வாழ முடியும்னு சொல்றது கிடையாது என் வாழ்க்கை. நான் இங்க இருந்தாலும் நான் வாழவேன்னு சொல்றதுதான் வாழ்க்கை. ஐ மீன் அந்த அளவுக்கு நம்மளோட மைண்டு ப்ரிப்பேர் ஆகல, நம்மளோட மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல, அந்த அளவுக்கு நம்மளோட எண்ணம் புதுப்பிக்கலைன்னா உங்க வாழ்க்கை ஒரு துளி மாறாது. ஒரு துளி மாறாத வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அன்டில் நாவ் நம்ம ஒரு கேள்வி கேட்டல, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் என் ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்விகள். உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுக்கு காரணம் எதுக்குன்னா, சொந்த பிள்ளைகளே கஷ்டப்பட்டு வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான், அம்மா வழியா. ஆனா நம்ம கஷ்டப்படுறோமே, கொஞ்சம் நெஞ்சமா கஷ்டப்படுறோம். நம்ம என்ன தெரியுமா சொல்றோம், நீங்க கஷ்டப்பட்டதை விட நான் கூட கஷ்டப்படுறேன். நம்ம யூசிங் தட் டைலாக், அம்மா வழியா. நம்ம என்ன டைலாக் யூஸ் பண்றோம், நம்மளோட அம்மா அப்பா கிட்ட நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க, உங்களை விட நான் கூட கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம யூசிங் பண்றோம். இப்ப 30 வயசுல, ஏர்லி ஆஃப் 30ஸ்ல, அம்மாவா இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை ஏர்லி ஆஃப் 30ஸ்ல உங்களை பார்த்து சொல்ல, நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, நான் தானே கஷ்டப்படுறேங்க. அப்ப நீங்க மற்றவங்களுக்காக கஷ்டப்படுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. உங்களுக்காக நீங்க கஷ்டப்படுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தீர்மானிங்க. உங்க வாழ்க்கை நீங்க வரீங்க. உங்க வாழ்க்கைக்கு உண்டான பிளான் உங்களுக்கு தெரியல. உங்க வாழ்க்கை எங்க போய் விஜன், உங்களுக்கு உண்டான ஒரு தரிசனம் இல்லை, ஒரு விஜன் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பிளானே இல்லைன்னா, பிளான் இல்லாத வாழ்க்கை ஐ மீன் கர்த்தரோட பார்வையில எப்படி தெரியுமா இருக்குன்னா, நீங்களா முதிர்ச்சி பெற்றோர்கள்ல உங்கள்கிட்ட நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டாரு கர்த்தர். ஐ மீன் பொறுப்பு என்பது என்ன சொல்றேன்னா, சபையில வந்துட்டு இந்த பொறுப்பு இல்லை. சபையை பத்தி நான் பேசவே மாட்டேன். சபை என்னன்னா, நம்ம எல்லாரும் கூடுறோம், ஆராதிக்கிறோம், பாடுறோம், சாப்பிடுறோம், பேசுறோம், ஷேர் பண்றோம், போறோம். ஆனா பொறுப்புகள் என்பது என்ன தெரியுமா, இந்த 2 ஹவர்ல இல்ல, வெளியே இருக்கிற மீதி அத்தனை நாட்கள். ஐ மீன் அத்தனை நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். ஐ மீன் எத்தனை பேர் உங்களுக்கு சுத்தி இருக்கணும்னு சொல்றானுங்க, மாறணும் தான் இவரை மாதிரி வாழணும், சொல்லணும், சொல்ல வைக்கணும். அதுக்கு என்ன தெரியுமா நம்மளுக்கு வேணும், நம்ம மாறணும். யோசிங்க, சிந்திங்க. ஐ மீன் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், மீண்டும் சொன்ன மாதிரி தான். ஐ மீன் ஆண்டவர் தரித்திரன் ஆனதுக்கே காரணம் இல்லாம போயிடும். ஏன் தெரியுமா, அந்த தரித்திரத்தோட புரிந்துணர்வு நம்மளுக்கு இல்லாத வச்சு. ஐ மீன் அப்படி கண்களை மூடி எழுந்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். ஐ மீன்